நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தினம் இரு முத்திரைகளை அளித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜெய்கணேஷையா அவர்கள். இன்றும் நமக்கு முத்திரை மருத்துவத்தில் 2 முத்திரைகளை அளித்து சிறப்பிக்க ஜெய்கணேஷையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் ஐயா, அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம 2 முத்திரை பார்க்க போறோம். அந்த முத்திரை ஒண்ணு வாயு முத்திரை, இன்னொன்னு அபான வாயு முத்திரை. இந்த வாயு முத்திரை அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் குதிகால் வலி இருக்குதோ, உடம்புல வலி இருக்குதோ அதெல்லாம் சரியாகும். அந்த வாயு முத்திரை எப்படி செய்யணும் அப்படின்னா, இந்த ஆள்காட்டு விரலை கொண்டு கட்டை விரலுக்கு பக்கத்துல வச்சுக்கிட்டு இந்த கட்டை விரலை வச்சு இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு 3 விரல் நீட்டிக்கணும். இது மாதிரி 2 கைகளையும் நீங்க வச்சுக்க போறீங்க. இந்த வாயு முத்திரை நம்ம உடம்புக்குள்ள வரக்கூடிய பஞ்சபூத காற்றுகளையும் சமன்படுத்தி இயக்கக்கூடிய வேலையை செய்யும். இந்த முத்திரையை மட்டும் நீங்க உணவு அருந்தும் போது கூட இந்த முத்திரையை நீங்க பிடிக்கலாம். ஏன்னா இந்த முத்திரை உணவு அருந்தும் போது சிலருக்கு ஒரு மாதிரி உணவு அடைச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும், ரொம்ப கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மாதிரி வரும். அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணலாம். நடக்கும்போது குடிச்சிக்கலாம், நீங்க படுக்கும்போது எல்லாம் இந்த வாய் முத்திரையை நீங்க எல்லா நேரத்திலுமே குடிக்கலாம். சரிங்களா? இதுக்கு நேரம் காலமே இல்லை. ஏன்னா இது சில பேருக்கு இதயத்துல ஒரு மாதிரி நல்ல ஒரு அடப்பு மாதிரி வந்துகிட்டு இதய நோய் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வாய் முத்திரை குடிக்கும் போதே சரியாயிடும். அது போக ஸ்பாங்கிலேஷன் சொல்லுவோம் இல்லையா, எலும்பு நோய்கள், அந்த நோய்களுக்கும் இது சரி பண்ணப்படும். முட்டி வலி இருக்கவங்களுக்கும் இந்த முத்திரை குடிக்க முட்டி வலிக்கு ஒரு அற்புதமான முத்திரையா இருக்கும். ஏன்னா காற்று அடைக்கிறதுனாலதான் நம்மளுக்கு வலியே ஏற்படும். அப்ப அந்த காற்று அடைப்பை நீக்கி சமன்படுத்தக்கூடிய வேலையை செய்யும். இதயத்துல ஏதாவது அடைப்பு ஏற்படுத்தா கூட அந்த அடைப்பையும் சரி பண்றதுக்கு இந்த வாய் முத்திரை உபயோகப்படும். இந்த வாய் முத்திரையை செய்வதற்கு முன்பு பிராணமுத்திரை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வாயு முத்திரை செஞ்சா ரொம்ப அற்புதமா இருக்கு. இது பிராணமுத்திரை. இந்த பிராணமுத்திரையை செஞ்சுட்டு அதன் பிறகு நீங்க இந்த வாயு முத்திரை செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். எந்த பயிற்சி செய்ய முன்னாடியும் பிராணமுத்திரை செஞ்சு அதுக்கப்புறம் வாயு முத்திரை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க அடுத்தடுத்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான விஷயம். அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா அபான வாயு முத்திரை. இந்த அபான வாயு முத்திரைங்கிறது இந்த ஆள்காட்டி வரல கட்டவலுக்குள்ள வச்சு சேர்த்து வச்சுட்டு சுண்டு வரல நீட்டிக்கிறது. இது அபான வாயு முத்திரைன்னு பேரு. சரிங்களா? இதுக்கு விருத்துவ சஞ்சீவி முத்திரைன்னு கூட சொல்லுவாங்க இதை. ஏன்னா அந்த அளவுக்கு உயிர் காப்பாற்றக்கூடிய முத்திரைன்னு சொல்றது இந்த முத்திரைக்கு பேரு. இந்த முத்திரையை பிடிக்கிறதுனால உங்களுக்கு இதய அடைப்பு இருந்தால் கூட நீங்குவதற்கான வாய்ப்பு முழுமையா இருக்குது. அது போக இதய குழாய்கள் விரிவடைஞ்சிருச்சு அப்படின்னா அதை சரிப்படுத்துறதுக்காகவும், ரத்த அழுத்தம் ரொம்ப அதிகமா போகுது அப்படின்னா, அதாவது அதிகமா இருக்குது அப்படின்னா அதை சீர்படுத்தக்கூடிய முறைன்னு இதய சம்பந்தமான எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் கொண்டது இந்த அபான வாயு முத்திரை. ஸோ அந்த அபான வாயு முத்திரை தினந்தோறும் நீங்க 5 நிமிடம் செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதய நோய் வருவதற்கான வாய்ப்பே இருக்காது. அந்த அளவுக்கு அற்புதமானது. யாருக்காவது இதய பிரச்சனை இருந்தால் கூட அவங்க இந்த முத்திரையை செஞ்சாங்க அப்படின்னா அந்த இதய பிரச்சனையை தீர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இதயத்துல ஏதாவது ஸ்டெண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்ஜியோ பண்ணிட்டு வந்தவங்க கூட என்ன பண்ணலாம், இந்த முத்திரையை தினந்தோறும் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா மேலும் இதயம் பாதிப்பாகாத மாதிரி காப்பாற்றப்படும். அதனாலதான் இதுக்கு இதய முத்திரையினே பேர். ஒருத்தருக்கு பெரிய லெவல் இதயத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த முத்திரையை குடிச்சிட்டே கூட அவங்க ஹாஸ்பிட்டல் போனா கூட போயிட்டு இருக்கும்போது அங்க போறதுக்குள்ள இதயத்துல பாதி பிரச்சனை சரியாயிடும். ஸோ எந்த பயம் ஏற்பட்டாலும் அந்த பயத்தை போக்குறதுக்கு இந்த அபான வாயு முத்திரை குடிச்சுன்னா, அதே மாதிரி இந்த வாயு முத்திரை பயத்தையும் போகும். ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அதனால ஒரு படபடப்படுது அப்படின்னா, அது மாதிரி தூக்கம் வராமல் இருக்கவங்களுக்கு சில பேர் காற்று அடைச்சிருக்கிறதுனால தூக்கம் வராமல் இருக்கும். அதாவது ரொம்ப டென்ஷனா இருக்கும்போது காற்று அடைச்சிக்கும். ஸோ அந்த நேரத்துல இந்த வாயு முத்திரை குடிச்சாங்க அப்படின்னா நிம்மதியான தூக்கம் வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமா கிடைக்கும். அந்த தூக்கம் காற்றினா இருப்பதா இருந்தால் அது தடுக்கிறதுக்கு இந்த வாயு முத்திரை உதவி பண்ணும். இப்படி வாயு முத்திரையும் அபான வாயு முத்திரையும் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். இந்த முத்திரை 2ஐயும் பிடிச்சு நீங்க எல்லோரும் நலமாக வளமா வருவதற்கு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இதுவே நம்ம தந்தியா. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. இன்றைய வேளையில் நமக்கு வாயு முத்திரை, அபான வாயு முத்திரை 2ஐயும் சிறப்பாக அளித்து சிறப்பித்து இன்றைய நிகழ்வை சிறப்பித்து கொடுத்த ஜெய்கணேஷையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும். நன்றிங்கய்யா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். வணக்கம். காய்ச்சல் வரும் பொழுது மருந்து இல்லாமல் இயற்கையா எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கலாம். காய்ச்சல்னாவே எல்லாத்துக்குமே ஒரே பயம், உயிர் போயிருமோ, வலிப்பு வந்துருமோ, ஏதோ ஆயிருமோன்னு. ஒண்ணும் ஆகாது. அந்த காலத்துல அம்மை வந்தா ஹாஸ்பிட்டல் போகாதீங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அம்மை வரும் பொழுது என்ன செய்வீங்களோ, எந்த காய்ச்சல் வந்தாலும் சரிங்க,
அது சிக்கன் குனியாவாகட்டும், மட்டன் குனியாகட்டும், சில்லி சிக்கன் குனியாகட்டும், எந்த வியாதியா இருந்தாலும், எந்த காய்ச்சலா இருந்தாலும், அம்மை வரும்பொழுது என்ன செஞ்சோமோ அதை செஞ்சா சரியா போயிருங்க. ஒவ்வொன்னா சொல்றேன். காய்ச்சல் வரும் பொழுது உடம்புடைய சூடு அதிகமாகுதா? நம்ம எல்லாம் பயப்படுறோமா? ஐயோ சூடு அதிகமாயிருச்சேன்னு. ஏன் சூடு அதிகமாகுது? நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. இப்போ உங்க நாக்குல தெர்மாமீட்டர் வைங்க, 37 டிகிரி காட்டும். இமயமலைக்கு போயிருங்க, அங்க -10 டிகிரி இருக்கும். அங்க நாக்குல தெர்மாமீட்டர் வைங்க, அங்கேயும் 37 தான் காட்டும். சகாரா பாலைவனத்துக்கு போயிருங்க, +50 டிகிரி இருக்கும். அங்க நாக்குல தெர்மாமீட்டர் வைங்க, அங்கேயும் 37 தான் காட்டும். அப்போ உடம்பு எவ்வளவு அறிவு இருந்தா -10 இருந்தாலும் +50 இருந்தாலும் நாக்குல 37 டிகிரி காட்டுதா? அதாவது 37னா 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட். அப்போ காய்ச்சல் வந்தா மட்டும் திடீர்னு 101, 102, 103 ஏன் போகுது? புரிஞ்சுக்குங்க. உடம்புக்கு அறிவு இருக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்குங்க. உடம்புக்கு அறிவு இருக்குன்னு தெரிஞ்சாதான் உடம்புக்கு வைத்தியமே பார்க்க முடியும். எனக்கு தான் அறிவு இருக்குன்னு நினைச்சோம்னா வைத்தியம் பார்க்கவே முடியாது. அப்போ உடம்புடைய டெம்பரேச்சர் 37 டிகிரி மெயின்டைன் ஆகுது இல்லையா? அது அதிகமாச்சுன்னா என்ன அர்த்தம்னா, அது அதிகமானாதான் உடம்புல இருக்கிற நோய்களை எல்லாம் குணப்படுத்த முடியும், கிருமிகளை எல்லாம் குணப்படுத்த முடியும், குப்பையெல்லாம் வெளியே ஏற்ற முடியும்னு உடம்பு அறிவோட டெம்பரேச்சர் அதிகம் பண்ணுது. எனவே காய்ச்சல் அப்போ உடம்புல டெம்பரேச்சர்ங்கிற சூடு அதிகமாகும் பொழுது அதை பார்த்து பயப்பட அவசியம் இல்லை. உண்மையில ஒண்ணும் ஆகாதுங்க. என்ன சில பேர் பயப்படுறீங்க, பிட்ஸ் வந்துருது, குழந்தைக்கு வந்து வலிப்பு வந்துருது, உசுரே போயிருச்சு அப்படிங்கிறாங்க. டெம்பரேச்சர் அதிகமாயெல்லாம் உசுறு போகல, அதுக்கு வேற காரணம். உங்களுக்கு ஒரு வேளை பயமா இருந்தா நான் ஒரு இயற்கையா ஐடியா சொல்றேங்க. வெள்ளை கலர் பருத்தி துணி எடுத்துக்கங்க, அதை தண்ணியில நினைச்சு நல்லா புழிஞ்சு நெத்தியில 10 போட்டுருங்க. பழங்காலத்து படங்கள் எல்லாம் பாருங்க, காய்ச்சல் வந்திருக்குன்னு ஒருத்தர் படுத்திருந்தாவே நெத்தியில வெள்ளை துணி இருக்கும். இது நம்ம தாத்தா பாட்டி கண்டுபிடிச்சதுங்க. அப்போ வெள்ளை கலர் பருத்தி துணிய தண்ணியில் நினைச்சு நல்லா புழிஞ்சு சொதன்னு போடக்கூடாது. அதுக்காக ட்ரையா காஞ்சி போய் போடக்கூடாது. லேசா ஈரமா இருக்கிற மாதிரி நெத்தியில 10 போட்டு பேசாம படுத்துக்குங்க. அதாவது அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? உடம்புல எந்த இடத்துல டெம்பரேச்சர் அதிகமானாலும், வெப்பநிலை அதிகமானாலும் உடம்புக்கு எந்த ஆபத்து இல்லை. மூளை பகுதி டெம்பரேச்சர் அதிகமானாதான் வலிப்பு வரும், உயிர் போகும். சரி, ஆக்சுவலா வராது, உங்களுக்காக ஐடியா கொடுக்குறேன். அந்த வெள்ளை கலர் பருத்தி துணிய தண்ணியில் நினைச்சு புழிஞ்சு நெத்தியில தடவி 10 போட்டு பேசாம படுத்திருந்தீங்களா இந்த இடம் குளிர்ச்சியா இருக்குமா? அப்போ தைரியமா இருங்க, அந்த குழந்தைக்கோ பெரியவங்களுக்கோ ஒண்ணுமே ஆபத்து வராது. இது இயற்கை, நம்ம தாத்தா பாட்டி கண்டுபிடிச்ச அருமையான வைத்தியம். அடுத்தது, டயர்டா இருக்கு இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? படுத்து தூங்குங்கன்னு அர்த்தம். ஏங்க, நைட் ஒழுங்கா தூங்குறது இல்ல, ஒழுங்கா சாப்பிடுறது இல்ல, ரெஸ்ட் எடுக்கிறது இல்ல, இப்படி சுத்திட்டு இருப்போம். உடம்பு காய்ச்சலை கொண்டு வந்து படுக்க சொல்லுது, அப்பவும் படுக்க மட்டும் நடம் பிடிச்சா அப்ப என்னதுக்கு ஆகும்? காய்ச்சல் டயர்டா இருக்கா இல்லையா? உடம்பு என்ன சொல்லுது? நீங்க உடம்பு பேசுற பாஷையை கேளுங்க, மொழியை கேளுங்க. டயர்டா இருக்கு இல்லையா, படுங்க, ரெஸ்ட் எடுங்க. நான் கசக்குது, நாக்கு ஏன் கசக்குது? ஒண்ணுமே சாப்பிடாதீங்கன்னு சொல்லுது, அதான் கசக்குது. இங்க பாருங்க, வழக்கமா நல்லா சாப்பிட வேண்டிய நேரத்துல சாப்பிடாம ஆபீஸ்க்கு ஓடுறது. நாக்கு கசந்து காய்ச்சல் வந்து படுத்து கிடப்பாரு. அவரை சுத்தி பாத்துருக்கீங்களா? ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடின்னு, பன்னு, பட்டர், பூஸ்ட்னு எல்லாமே இருக்கும். நல்லா முங்குன்னு சாப்பிடுறது. அப்ப சாப்பிடக்கூடாதுங்க. நாக்கு தான் கசக்குதா இல்லையா? சாப்பிட வேண்டாம்னு சொல்லுதா இல்லையா? ஏன் சாப்பிடணும்? புரிஞ்சுக்குங்க. இப்ப ஒரு முக்கியமான தத்துவம் சொல்றேன். இந்த தத்துவத்தை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் காய்ச்சல் வந்தா நீங்க உங்களுக்கு சரி பண்ணிக்கலாங்க. மருந்து மாத்திரை தேவையில்ல, டாக்டர் பார்க்க வேண்டாங்க. நான் சொல்லிட்டா நல்லா மனப்பாடம் பண்ணிக்கங்க. நமது உடம்பில் எந்த வியாதி இருக்கிறதோ அந்த வியாதிக்கு எந்த மருந்து வேணுமோ அந்த மருந்து எந்த உணவில், எந்த பழங்களில், எந்த காய்கறியில் இருக்கிறதோ காய்ச்சல் அப்பா அது மட்டும் தான் பிடிக்கும், வேற எதுவுமே பிடிக்காது. வாவ், சூப்பர். அப்படி சொல்லிட்டா, நமது உடம்பில் எந்த வியாதி இருக்கிறதோ அந்த வியாதிக்கு எந்த மருந்து வேணுமோ அந்த மருந்து எந்த பழங்களில், எந்த உணவில், எந்த காய்கறியில் இருக்குதோ அது நமது நாக்குக்கு பிடிக்கும். காய்ச்சல் வந்தவங்களை பாக்குறதுக்காக போகும்போது ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, பன்னு, பூஸ்ட், பட்டர்லாம் வாங்கிட்டு போறாங்க இல்லையா? இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? கொண்டு போனது எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு இல்ல, எல்லாத்தையும் சுத்தி வச்சுக்கிட்டு படுத்து கிடக்கணும். ஆப்பிள் எடுத்து வாயில வச்சு கடிக்கணும். பிடிச்சிருந்தா சாப்பிடணும், பிடிக்காட்டி ஓரமா வச்சிடணும். கூட இருக்கணும் சாப்பிட்டுக்குவாங்க. காய்ச்சல் அப்ப நல்லா கேட்டுக்குங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுவே மருந்து. அதனால இந்த காய்ச்சல் வந்த உடனே கூட இருக்கிறவங்க கம்பல் பண்ணாதீங்க. பாலை கொண்டு போய் கொடுத்து குடின்னு கேட்காதீங்க. பாலை கொண்டு போய் கொடுத்துட்டு பிடிச்சா குடின்னு சொல்லணும். ஆப்பிள் ஜூஸ் போட்டு போய் பிடிச்சா குடின்னு சொல்லணும். நல்லா கேவீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க காய்ச்சல் வந்து படுத்திருக்காங்க.
நம்ம சொன்னதெல்லாம் கேட்டு படுத்திருக்காங்க. அவங்களுக்கு அவங்க பையனுக்கு வந்து பப்ஸ் சாப்பிடணும்னு தோணுச்சாமா. வாங்கி சாப்பிடணும், சரியா போச்சுங்க. சரியா போகும், ஒருத்தருக்கு பாயாசம் சாப்பிட்டா சரியா போகும். புரிஞ்சுக்குங்க, சிம்பிளா சொல்றேன். நமது உடம்பில் எந்த வியாதி இருக்கிறதோ அந்த வியாதிக்கு எந்த மருந்து வேணுமோ, காய்ச்சல் அப்போ அது பிடிக்கும். ஆனா உடம்பு அப்ப நீங்க ஏதோ ஒண்ணு மட்டும் தான் உள்ள போகும், எது மாத்தி மாத்தி சாப்பிட்டு பார்க்கணும். நாக்குக்கு எது பிடிக்குதோ அது சாப்பிடுங்க, காய்ச்சல் குணமாகும். ஆச்சரியமா இருக்கும். அதுக்கு வேணா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். யாருக்காவது ஆப்பிள் பிடிக்குமா? எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுல தங்குங்க, 7 நாள் தங்குங்க. 3 நாள் எப்பெல்லாம் பசிக்குதுன்னு சொல்றீங்களோ ஆப்பிள் மட்டும் தான் கொடுப்பேன். 4வது நாள் பசிக்குதுன்னு சொல்லுவீங்க, நான் ஆப்பிள் கொண்டு வருவேன். நீங்க சொல்லுவீங்க தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை ஆப்பிள்வீங்க. ஏன்? உங்க உடம்புக்கு ஒரு நோய் இருந்திருக்கு, அதுக்கு தேவையான மருந்து ஆப்பிள் இருந்திருக்கு. ஆப்பிள் சாப்பிடும்போது பிடிச்சிருந்திருக்கு. 3 நாள் தொடர்ந்து சாப்பிட்ட உடனே இப்ப பிடிக்கலையா? அப்ப என்ன அர்த்தம்? ஃபில்ஃபில் ஆயிடுச்சு, போதுன்னு அர்த்தம், நோய் குணமாயிடுச்சுன்னு அர்த்தம். சிம்பிள். எனவே இன்று முதல் யாருக்காவது காய்ச்சல் வந்தா, ஃபீவர் வந்தா, நாக்கு கசந்தா கசாம படுத்துருங்க, மாத்தி மாத்தி சாப்பிட்டு பாருங்க. எது பிடிக்குதோ அதுவே மருந்து. நெத்தியில பத்து போட்டுருங்க. ஏங்க அந்த காலத்துல கிராமத்துல எல்லாம் இந்த நெத்தியில பத்து போடுறாங்க இல்லையா, அது தாய்ப்பாலை நினைச்சு போடுவாங்களாமா. இப்பெல்லாம் தாய்ப்பாலுக்கு எங்க போறது? அந்த காலத்துல ஊருக்குள்ள யாருக்காவது காய்ச்சல் வந்தா யாருக்கு தாய்ப்பால் சுரக்குமோ வீட்டுக்கே வந்து கொடுத்துட்டு போயிருவாங்களாமாங்க. இப்பதான் நம்மள அபார்ட்மெண்ட் சிஸ்டம் வந்துட்டோம். பக்கத்து வீட்டுல யாராவது இருந்தாங்கன்னு என்ன, செத்தாவே யார் செத்தாங்கன்னு தெரியல. எனவே காய்ச்சல் வந்தா இனிமேலு ஒரு அம்மை வரும்பொழுது என்ன செய்வோமோ அது செஞ்சா போதுங்க. ரெஸ்ட் எடுக்கணுங்க, நாக்கு பிடிச்சதை சாப்பிடணுங்க. டெம்பரேச்சர் அதிகமாக பத்தி கவலைப்பட வேண்டாம், பத்து போட்டுக்கணும், நல்லா படுத்து ரெஸ்ட் எடுங்க. இந்த மெடிக்கல் லீவுன்னு சொல்றாங்க இல்லையா, அது எதுக்கு இருக்கு? காய்ச்சல் வந்தா படுக்க மாட்டோம். யாராவது ஊர்ல இருந்து வந்தாங்கன்னா ஊரை சுத்தி காமிக்கிறதுக்கு மெடிக்கல் லீவ் போய் சொல்லிட்டு எடுப்போம். அந்த பாவம் தான் இது. இனிமேலு காய்ச்சல் வந்தா மட்டும் மெடிக்கல் லீவ் எடுங்க, 4 நாள் ரெஸ்ட் எடுங்க, நல்லா தாங்க இருப்போம். காய்ச்சல் நல்லது. காய்ச்சல் வரும்பொழுது உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்கிறது. எனவே காய்ச்சல் வரும்பொழுது இயற்கையாக சரி செய்யுங்கள், செயற்கையாக எந்த வேலையும் செய்யாதீர்கள். இப்படி செய்தால் நாம் வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றிங்க ஐயா. ஹீலர் பாஸ்கர் ஐயா வந்து பாத்தீங்கன்னா ஒன்னொன்னையும் வந்து அனுபவங்கள் என்பதை விட ஒவ்வொரு மனிதனுக்கும் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் நம்ம வந்து வேண்டிய விஷயங்கள் இருக்கு என்பதை பற்றி, அதுவும் தன் உடல் தன்னை எப்படி சரிப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதற்கு ஒரு அற்புதமான விஷயங்களோட நமக்கு வந்து பல செய்திகளை கொடுத்துட்டு இருக்காங்க. அது இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காய்ச்சலுக்கு உண்மையா ஐயா சொல்றது போல் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சில விஷயங்கள் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் வந்து சிறப்பா இருக்குது. வாழ்த்துக்கள். இன்றைய நிலையில் நமக்கு அற்புதமான ஒரு சிந்தனை சிறப்பித்து கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் அந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு மருத்துவர் அகிலாமா வந்து சென்ற வாரம் சிறப்பா சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு கடைபிடிச்சிருக்கீங்கன்னு தெரியல, ஆனா அவர்கள் சொன்ன அத்தனையும் நமக்கு மிகவும் பயனுள்ள நிகழ்வாக இருந்தது. அதனுடைய தொடர்ச்சியை இன்னைக்கு நமக்கு சிறப்பாக அளிக்க இருக்காங்க. அதாவது வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கோமோ அதுக்கெல்லாம் அதனுடைய தொடர்ச்சி, அதாவது எதிர்ப்பு சக்தி தேவையான உணவு முறைகள் என்ன என்பதை பற்றி, அதற்கு தேவையான தொடர்ச்சியான உணவு முறைகளை அளிக்க இயற்கை மருத்துவர் அகிலாமா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் ஐயா. என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? போதுமானதா இருக்கா? கிளியரா இருக்குங்கம்மா. நன்றி. எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறையாற்றல் துணை நிற்கட்டும். அனைவருக்கும் காலை வணக்கம். வகுப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சிறு விண்ணப்பம். நம்ம வந்து காலச்சக்கரம் குழுவுல இருக்கிறவங்க நிறைய பேர் ஒற்றுமைய பலம் குழுவுல இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த குழுவுல நாம வந்து ஒரு கூட்டு பிரார்த்தனைக்காக கடந்த ஒரு முறை ஒரு குழந்தைக்காக பிரார்த்தனை பண்ணோம். நுரையீரல் தொற்றுனால பாதிக்கப்பட்டு புற்றுநோயினால பாதிக்கப்பட்ட குழந்தை
நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணோம். அந்த குழந்தை ரொம்ப நல்லா ரெக்கவரி ஆகி இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கே வந்துட்டாங்க. அந்த தகவலையும் நம்ம பதிவிட்டோம். இப்போ 2-3 நாட்களுக்கு முன்னாடி திரும்ப ஒரு குழந்தை 2 குழந்தைகள் மூளை காய்ச்சல்னால மூளையில ஒரு விதமான கண்டுபிடிக்க முடியாத ஒரு வைரஸினுடைய பாதிப்புனால ஒரு குழந்தை இறந்து விட்டது. அதனால இன்னொரு குழந்தையை காப்பாத்தணும்னு சொல்லி நம்ம ஒரு விண்ணப்பம் கொடுத்திருந்தோம் எல்லாருக்கும். தயவு செய்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்கன்னு. அந்த குழந்தையும் நேற்று இரவு வந்து கொஞ்சம் நல்லாவே ரெக்கவரி ஆயிடுச்சு. அதாவது ரொம்ப இக்கட்டான ஒரு உயிர் பிரியக்கூடிய ஒரு சூழல்ல இருந்த குழந்தை இப்போ வந்து ஓகே, அந்த ஒரு அபாய கட்டத்தை தாண்டிடுச்சுன்னு ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அந்த கூட்டு பிரார்த்தனை செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நான் உண்மையே மனதா நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா எனக்குமே அவங்க யாருன்னே தெரியாது, முன்பின் தெரியாதவங்க. நம்ம கூட்டு பிரார்த்தனை பண்றோங்கிறதுனால நமக்கு ஒரு தகவலை கொடுத்திருந்தாங்க. அந்த தாய்க்கு ரொம்ப அந்த இடத்துல ஒரு அம்மாவா நம்ம நிறைய பேர் இருக்கிறோம் பாருங்க. ஒரு குழந்தை வந்து இறந்துருச்சு, 5 வயது குழந்தை இறந்துருச்சு. இது வந்து பிறந்த குழந்தை 1.5 மாதங்கள் கூட ஆகல. அந்த குழந்தைக்கு 2 குழந்தைக்கு ஒரே பாதிப்பு, ஒரு குழந்தை இறந்துடுச்சு. அப்போ ஒரு பயம், பதட்டம். நமக்காக ஒரு பிரார்த்தனையை கேட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம், நன்றி. ஏன்னா இதை தொடர்ந்து நீங்க வந்து பண்ணுங்க. நான் வந்து பல வருடங்களா கடந்த ஒரு 4 வருடங்களா தான் பண்ணல. திரும்பவும் நம்ம கூட்டு பிரார்த்தனையை தொடங்கலான் இருக்கோம். அதை நான் தெரிவிச்சுக்கிறேன். தினமும் காலை இன்று முதல் 11 மணி 11 நிமிடத்துக்கு. ஏன்னா நம்ம ஒரு டைம் நமக்கு ஒரு சித்தர் சொல்லியிருந்தாரு. அதனால அந்த நேரத்துக்கு நாங்க கூட்டு பிரார்த்தனை எங்க இருந்தாலும் சரி ஒரே ஒரு நிமிடம் நாம வந்து கூட்டு பிரார்த்தனைக்காக நம்ம நேரம் ஒதுக்கி ஒரு நிமிடமாவது நம்ம இனிமே கூட்டு பிரார்த்தனை செய்வோம் அப்படின்னு நான் இந்த விஷயத்துல நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப துக்கம் ஆயிடுச்சு. ஆனா ஒரு குழந்தைய நமக்கு வந்து தெரியவே இல்லை. அது வந்து குழந்தை தவறிடுச்சு. அதனால இனிமே 11 மணி 11 நிமிடத்திற்கு காலை நேரத்துல நாம வந்து எல்லாரும் ஆபீஸ்ல இருப்பீங்க, வீட்டுல இருப்பீங்க. ஒரே ஒரு நிமிஷம் நமக்கு முன்ன பண்ண தெரியணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு குழந்தை, அது ஒரு உயிர் அல்லது ஏதோ ஒரு ஜீவன் நமக்காக வந்து கூட்டு பிரார்த்தனைக்காக வராங்கன்னா கண்டிப்பா நம்மளால அவங்க வந்து உயிர் பிழைக்கணும், வாழணும், அவங்களுடைய வாழ்நாள் கூடணும் அப்படின்னு நான் ரொம்ப அன்போட தாழ்மையான வேண்டுகோளா வைக்கிறேன். இன்று முதல் நாம் அதை தொடங்குவோம். யாராருக்கு முடியுமோ தயவு செய்து. ஏன்னா நான் இப்ப குரூப் வந்து நிறைய எனக்கு இப்போ ஹேங் ஆயிடுச்சு, ஃபுல்லா போனே ஒர்க் ஆகல. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்ததுனால இப்போ நம்ம சில பேர் கொடுத்த அட்வைஸ்ல டெலகிராமுக்கு மாதிரி இருக்கும். அதனால நான் இதை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணலனால நிறைய பேர் ஷேர் பண்றேன். இதை எல்லாருக்கும் நீங்க தயவு செஞ்சு சொல்லணும். காலைச்சக்கரம் நிகழ்வை எப்படி எல்லார்ட்டும் கொண்டு போய் சேர்க்கிறீங்களோ, ஏன்னா நம்ம காலைச்சக்கரம் நிகழ்வே எதுக்காகன்னா எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக. இப்படி நமக்கு வந்து தெரிஞ்ச நம்ம விட்டுறக்கூடாது யாரையுமே. அதனால கூட்டு பிரார்த்தனை எல்லாரும் இணைஞ்சுக்கணும்னு நான் ரொம்ப அன்போட கேட்டுக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய வகுப்பு என்ன அப்படின்னா கடந்த வகுப்புடைய தொடர்ச்சி, நோய் எதிர்ப்பாற்றல். ஏன்னா இதை குறிச்சு நான் எதுக்காக பேச ஆரம்பிச்சேன்னு தெரியல, பிரபஞ்சம் எனக்கு கொடுத்தது. பட் இப்போ இந்த குழந்தைக்குமே அவங்க சொல்லியிருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, ஹாஸ்பிட்டல்னா இறந்து போன குழந்தைக்கு நோய் எதிர்ப்பாற்றல் குழந்தைக்கு வந்து தாயினுடைய வயிற்றில் கருவறையில் இருக்கும் பொழுது ரொம்ப லோவா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதன் பதிவு பண்ணணும். காரணம் என்னன்னா இதுதான் முக்கியமான காரணமே. நீங்க நோய் எதிர்ப்பாற்றல் குறைவதற்கு காரணம் நம்ம சத்தான உணவு எடுக்கல அப்படின்றே காரணம் சொல்லணும். அம்மா அந்த நேரத்தில் ஒரு தாய் வந்து ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா, இடையில மியூட் ஆயிடுச்சு. இப்ப ஓகே ஓகே ஓகே. அதனால எல்லாருமே கொஞ்சம் நோய் எதிர்ப்பாற்றலை நம்ம வந்து உடம்புல கூட்டிக்கிட்டா நல்லது. இதுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காதது இல்லை, நமக்கு தெரியாதது இல்லை, நாம சாப்பிடாதது இல்லை. ஆனா நாம இதெல்லாம் சாப்பிடுறோம். அப்போ நம்ம முன்னோர்கள் எவ்வளவு அழகா நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த உணவு முறைகள்லாம். நாம யாராவது பழைய சோறு வந்து நமக்கு தெரிஞ்சு யாருமே எனக்கு தெரியாது அப்படின்னு ஒண்ணு தெரியவே தெரியாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன் கூட தெரியுது இல்லையா? ப்ரோபயாட்டிக் வாட்டர், ஐஸ் பிரியாணி, என்னென்னமோ சொல்றாங்க அதுக்கு பேரு, அவ்வளவுதான். ஆனா பழைய சோறு தண்ணி, நீச்சல் தண்ணி, சரிங்களா? ஒண்ணு. ரெண்டாவது சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் நம்ம சாப்பிடாத ஆட்களே இருக்க மாட்டோம். சின்ன வெங்காயம் பழைய சோறுக்கு தொட்டுக்கிறோம். ஏதாவது ஒரு குழம்பு சாம்பார்னால அது பேரு சின்ன வெங்காயம் கிடையாது, சாம்பார் வெங்காயம். நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சாம்பார் வெங்காயம் இல்லைங்களா? சாம்பாருக்கு நம்ம சின்ன வெங்காயம் தான் பயன்படுத்துவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா தேன். நம்ம எந்த மருந்தா இருந்தாலும் அல்லது பிறந்த குழந்தைக்கு கூட
கொடுக்க முடிந்த ஒரு அற்புதமான உணவு எது அப்படின்னு சொன்னா தேன், இல்லைங்களா? பிறந்த குழந்தைக்கு கூட நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா சக்கரை தண்ணி கொடுக்கறதுங்கிறது அப்போ வந்து வழக்கத்துல இருந்தது. அப்போ அது உண்மையாவே சர்க்கரை வந்து வெள்ளத்துல இருந்து பாலிஷ் பண்ணாம வந்துச்சு. அதனால அத சர்க்கரை தண்ணியா கொடுத்தாங்க. இப்ப நாம அதை கொடுக்க கூடாது. தேன் தான் நம்ம எல்லாருக்கும் சொல்றோம். இப்போ தேன் கையில கொண்டு போங்க, குழந்தைக்கு ஒரே ஒரு சொட்டு எடுத்து குழந்தை நாக்குல வைங்க அப்படின்னு சொல்றோம். சோ பிறந்த குழந்தை முதல் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு உணவு அப்படின்னு சொன்னா இது எல்லாமே உணவு தான், இல்லைங்களா? சோ தேனு, அதுக்கப்புறம் நெல்லிக்காய். நெல்லிக்காய் வந்து நமக்கு அவ்வை பாட்டி காலத்துல இருந்தே நமக்கு அதனுடைய சிறப்பை பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாம் வீடுகள்ல அட்லீஸ்ட் தேன்ல போட்டாவது நெல்லிக்காய் சாப்பிடுறாங்க, இல்லைன்னா நெல்லிக்காய் ஊறுகாய் வீட்டுல செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் இப்ப நிறைய அவேர்னஸ் வந்தாச்சு. எல்லாரும் காலையில வாக்கிங் போறோம்னு எல்லாரும் எழுந்து போகும்போது நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் மனை நெல்லிக்காய், சரிங்களா? அப்போ பழைய சோறு, சின்ன வெங்காயம், நெல்லிக்காய், தேனு. கடந்த வகுப்புல நாம வந்து ஒரு 5 அப்படி நம்ம வந்து பேசணும். அதுல இஞ்சியும் ஒண்ணு. இஞ்சி வந்து நம்ம சொல்லியிருக்கோம் அவரவர்களுடைய சிறு விரல், அதாவது சுண்டு விரல் அளவுக்கு எடுத்து தோல் சீவி நல்லா இடிச்சு சாறு எடுத்து அந்த சாறை வடிக்க கொஞ்ச நேரம் வைக்கணும். 5 நிமிஷம் கழிச்சு அதுல சுண்ணாம்பு கீழே படிஞ்சதுக்கு அப்புறமா அதுல இருக்கக்கூடிய தண்ணீரை மட்டும் எடுத்து தேன் கலந்து அல்லது அப்படியே குடிக்கலாம், இல்லைங்களா? அடுத்தது இன்னொரு உணவு நாம எப்பவுமே எடுத்துக்கக்கூடிய உணவு, இதுவும் தாயினுடைய தேங்காய், அதாவது தாய்ப்பாலுக்கு நிகரான ஒண்ணு எதுன்னு சொன்னா தேங்காய், இல்லைங்களா? சோ தேங்காயை அப்படியே சாப்பிடலாம், சில்லா கடிச்சு சாப்பிடலாம், அல்லது துருவி பூவா சாப்பிடலாம், அல்லது தேங்காய் பாலாக எடுக்கலாம். இல்லை எனக்கு அப்படியுமே பிடிக்கல, சில பேர் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க லாஸ்ட் கிளாஸ் முடிஞ்ச உடனே, எனக்கு தேங்காய் பால் குடிச்சாலே வயிறு வலிக்குது அப்படின்னு. நிறைய பேருக்கு என்ன தெரியுங்களா, தேங்காய் பாலை குடிக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு குடிச்சா போதும். 1/2 டம்ளர் குடிக்கணும், 1 டம்ளர் குடிக்கணும் அப்படின்லாம் இல்லை. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாஸ்கரையா சொன்னாங்க பாத்தீங்களா, ஆப்பிள வந்து உனக்கு பிடிக்கும்னு ஒரு 2-3 நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவை தீர்ந்த உடனே அது பிடிக்காம போயிடும். அந்த மாதிரி தேங்காய் வந்து சில நேரத்துல உங்களுக்கு தேவை அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அது கொஞ்சம் வலிக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன், ஓவர் டோஸ் மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதுக்குதான் நாம எப்பவுமே சொல்றோம், எதை சாப்பிடுவதாக இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சிப்பை, அதாவது ஒரு வாய் எடுத்து நாக்கு, உமிழ்நீர், பற்கள், வாய் முழுக்க அது வந்து படணும். அந்த மாதிரி ரசிச்சு ருசிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க. தயவு செய்து உங்களுக்கு எல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, பிரார்த்தனை பண்றீங்களோ இல்லையோ, தியானம் பண்றீங்களோ இல்லையோ, சாப்பிடுற விஷயத்தை ஒரு பிரார்த்தனை நேரமாக, அது ஒரு தியான நேரமாக அப்படி நீங்க மாத்திக்கோங்க. நான் திரும்ப ரெக்வஸ்டா வைக்கிறேன். ஏன்னா இதை ஒண்ணு மட்டும் நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. வேற எதுவுமே தேவையில்லை. நீங்க இதை வேணா உங்க நாக்கு சொல்லும் எனக்கு என்ன வேணும்னு. இப்ப என் உடம்புல இந்த குறைபாடு இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு அறிவு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உடல் தன்னைத்தானே பார்த்துக்கும். ஆனா நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை, நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய உடம்புலயே நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் சாப்பிடுறது மட்டும்தான். அது மட்டும்தான். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா மத்ததெல்லாம் வந்து படைச்சவன் கையில இருக்கு, நாம ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப இதை மட்டும் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சரியா முறையா எல்லாருக்கும் தெரியும் இப்படி செய்யணும்னு. ஆனா நாங்க பிஸி இல்ல, நாங்க பிஸி. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போய் லட்சக்கணக்கில் கொடுத்துட்டு படுத்துட்டு இருந்தா அங்க போய் சொல்ல முடியுமா பிஸின்னு? முடியாது இல்ல. தயவு செய்து சாப்பாட்டுக்கு நேரம் ஒதுக்குங்கள். ஒரு 10 நிமிடம், ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி அந்த ஒரு உணவை அழகா பார்க்கணும். கண்ணால ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா, கண்ணால பார்க்கணும், அதை ஆசையா பார்க்கணும். அது மாதிரி அதை நல்லா ஸ்மெல் பண்ணுங்க, வாசனையை உள்ள எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வாயில வச்சு நல்லா ரசிச்சு ருசிச்சு கண்ணை மூடி மென்னு என்னென்ன சுவைகள் இருக்குன்னு ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க. அங்கேயே எனர்ஜி ஃபார்ம் ஆயிடும், சக்தியா மாறிடும். அப்ப உள்ளுக்குள்ள போகும்பொழுது எப்படி இருக்கும்னா அமிர்தமாக மருந்தாக மட்டும்தான் மாறும். ஒண்ணு சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அது திகட்டலா இருக்குது, பிடிக்கல அப்படின்னா அது உங்களுக்கு இப்போ வேண்டான்னு அர்த்தம். உணவை குறை சொல்லக்கூடாது, தவறு, பாவம், செய்யாதீங்க. இயற்கை கொடுத்த வரம் அது. அப்புறம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம போகும். உணவை மட்டும் குறை சொல்லக்கூடாது. எனக்கு இப்போ இது தேவையில்லை, அவ்வளவுதான், ஒதுக்கிருங்க. யாருக்காவது தேவைப்படும். அதனாலதான் எல்லாத்துலயும் முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும். பிடிக்காததை கஷ்டப்பட்டு டஸ்ட்பின் மாதிரி உள்ள போட்டு திணிக்காதீங்க, குறிப்பாக குடும்ப பெண்கள்.
சாப்பாட்டெல்லாம் என்ன பண்றதுன்னா ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்கிறது, இல்லைன்னா வீணா போயிடுமே எடுத்து கொட்டுறதுக்கு பதிலா எடுத்து என்ன பண்றது, எதையாவது போட்டு இருக்கிற மிச்சம் மீதி எல்லாம் போட்டு கலக்கி எத்தனை பெண்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதை உட்காந்து சாப்பிடுறது. ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க கூடாது, அதை வந்து குப்பை தொட்டியில போடக்கூடாது, இதுக்குள்ள போட்டுக்கிறது. இது என்ன குப்பை தொட்டியா? இல்ல, சாப்பிடாதீங்க. பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் செய்யுங்க, வெரைட்டியா செய்யுங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, மத்தியான வேலை எப்படி சாப்பிடணும், நல்ல ஒரு இளவரசனை போல சாப்பிடணும். எல்லா உணவும் இருக்கணும், அறுசுவையும் இருக்கணும். அப்படி சாப்பிட்டீங்கனாலே போதுமான. ஸோ தயவு செய்து எதையாக இருந்தாலும், இப்ப தேங்காய் பால் உங்களுக்கு குடிச்சா வயிறு வலிக்குதுன்னா, நீங்க குடிக்கிற முறை ஒரு வேளை தவறாக இருக்கலாம். குடிக்கணுமேன்னு கட்டாயத்துக்காக கடன்னு குடிக்காதீங்க. வாயில ஒரு சிப் எடுங்க, ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க. வேணும்னா அது கூட நீங்க மிளகுத்தூள் போட்டுக்கலாம், சீரகத்தூள் போட்டுக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, அதுல வேணும்னா ஸ்லோ ஆகுதுங்களா வாய்ஸ்? ஓகே. ஒருவேளை நீங்க என்ன பண்ணலாம்னா அதுல கருப்பட்டி அல்லது வெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணாலும் கலந்துக்கலாம் தேங்காய் பால்ல. அப்படியும் எனக்கு சிரமமா இருக்குன்னா, நீங்க எப்பவும் வீட்டுல வந்து ஒரு சிறுதானிய கஞ்சியோ இல்ல அரிசி கஞ்சியோ வைப்பீங்கல்ல, அந்த கஞ்சியில நீங்க என்ன பண்ணலாம்னா வெது வெதுன்னு கஞ்சி ஆறுனதுக்கு அப்புறமா தேங்காய் பால் அதுல கலந்துக்கோங்க. குடிச்சு பார்த்திருக்கீங்களா? சூப்பரா இருக்கும். கருப்பு கவுனி அரிசி, சீரக சம்பா, காட்டு யானம், கருங்குருவை அரிசியில எல்லாம் நீங்க வந்து தேங்காய் பால் கஞ்சி இல்லது வரகரிசி சிறுதானிய கஞ்சியில நீங்க ஒரு 200 மில்லி கஞ்சி எடுத்தீங்கன்னா அதுல 100 மில்லி கஞ்சி 100 மில்லி தேங்காய் பால் கலந்து குடிச்சு பாருங்க. அமிர்தமா இருக்கும். இயற்கை மருத்துவ மையங்களை நாங்க எப்பவுமே ப்ரிஃபர் பண்ற ஃபுட் எதுன்னு சொன்னா, சமைத்த உணவுன்னு ஒரு வேளை கொடுத்தோம்னா இதான். ஏதாவது ஒரு கஞ்சி, அந்த கஞ்சியில என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த தேங்காய் பால், அது கூட ஒரு துவையல், அவ்வளவுதான். ஃபுல்லாயிடும். ஒரு 4 மணி நேரத்துக்கு அது டைஜஸ்ட் ஆகி எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி பாடியில போய் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு அடுத்த பசி வரவே வராது. அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஸோ எந்த விதத்திலையாவது தயவு செய்து, நான் ஏன் இவ்வளவு சொல்றேன்னா, எதிர்ப்பு சக்தி ரொம்ப முக்கியம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. இன்னும் நீங்க யாரும் முன்னெடுக்காம இருக்காதீங்க. 4 பேருக்கு சொல்லுங்க. எந்த விதத்திலாவது என்ன பண்ணணும்னா தேங்காயை தினமும் உங்களுக்கு எவ்வளவு உடம்பு நாக்கு கேக்குதோ அவ்வளவு கொடுங்க. பச்சை தேங்காவா கொடுங்க. வேக வச்சிடாதீங்க, வேண்டாம். சரிங்களா? சரி, இன்னொரு இது சொல்றேன். இந்த தேங்காய் ரொம்ப அவசியம். ஒருவேளை எனக்கு தேங்காய் எடுக்க முடியல, தேங்காய் பால் எடுக்க முடியல, தேங்காய் துருவ நேரம் இல்ல, ஓகே, வீட்டுல பொரியல் பண்றீங்களா இல்லையா, அவியல் பண்றீங்களா இல்லையா, நல்லா வேக வச்சு இறக்கி வச்சுட்டீங்கல்ல, தேங்காய் எண்ணெய், சுத்தமான மரச்செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய், புரியுதுங்களா, அதை எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் என்ன பண்ணுங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய பொரியல் வெந்து இறக்குனதுக்கு அப்புறமா பொரியல் வந்து வெந்து இறக்குனதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுல விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறமா எடுத்து சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த தேங்காய் பால் தானே நமக்கு வந்து அதை திருப்பியும் அவங்க ஆட்டி நமக்கு வந்து எண்ணெயா கொடுக்குறாங்க முத்தின தேங்காயில இருந்து. சோ இதுவும் நல்லதுதான். தேங்காய் எண்ணெயவாது என்ன பண்ணலாம், நீங்க பொரியல்ல சமைச்சு இறக்குனதுக்கு அப்புறம் விடலாம். பொங்கல்ல நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, நெய் விடுவீங்க. அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம், இறக்கி வச்சுட்டு தேங்காய் பாலை விடலாம். சரிங்களா? எந்த விதத்து தேங்காய் பால், தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் தான் எனக்கு இருக்கு இன்ஸ்டன்டா அப்படின்னா தேங்காய் எண்ணெயாவது விடுங்க. பொரியல் கூட்டுல எல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ தேங்காய் ரொம்ப முக்கியமானது. குழந்தைங்களுக்கு எல்லாம் ஒரு பீஸாவது கொடுத்து பழக்குங்க. அது ரொம்ப நல்லது. இன்னொன்னு, இயற்கை உணவை யாரெல்லாம் துவங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தேங்காய் ரொம்ப அற்புதமான ஒரு உணவு. வேற எதுவுமே தேவையில்லை. தேங்காய் ஒரு 1/2 மூடி தேங்காய எப்படியாவது சாப்பிடுறது, ஒரு 2 வாழைப்பழம் சாப்பிடுறது, அவ்வளவுதான். இயற்கை உணவு இதை காட்டிலும் சிறந்த உணவு கிடையவே கிடையாது. தேங்காயும் வாழைப்பழமும். அதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு இறைவனுக்கு பிரார்த்தனைக்காக போகும்பொழுது நம்ம படைக்கிறதுக்காக கொண்டு போனது எதுக்காகன்னு சொன்னா, எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. யாருமே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சிரமப்படக்கூடாது. எங்கெங்கயோ இருந்து குடும்பத்துல இருந்து பிரிஞ்சு ஏதோ ஒரு மன கஷ்டத்துல ஆறுதலுக்காக கோவிலுக்கு வருவாங்க. அங்கேயே படுத்து தூங்கிடுவாங்க. அப்போ யாராவது ஒருத்தர் சிதறு தேங்காய் அடிக்கும் பொழுது அதை எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க. சோ எங்கேயோ இருந்து வந்த ஒரு ஜீவனுக்கு நம்மளால நாம கொடுத்த தேங்காயினால அந்த வயிறு பசியாறுது. இதுதான் நம்ம முன்னோர்கள் படைத்த வழிமுறை. இதை நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம்னா, ஒரு கட்டம் கட்டி அதுக்குள்ள தேங்காய் உடைச்சு அதுல இருந்து சதுர தேங்காவை எடுத்து ஆளுக்கு கொஞ்சம் பிரிச்சு எடுத்துட்டு போய் சட்னி அரைக்கிற பழக்கம் வந்து போச்சு. திருப்பி கடையிலேயே கொண்டு போய் கொடுத்து காசாக்கிடுறாங்க. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஆனால் எதுக்காக வந்துச்சு, முன்னோர்கள் பாருங்க ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப அற்புதமா, தாத்தா பாட்டி நான் எப்பவுமே சொல்வேன் ஞானிங்க.
ஒவ்வொரு காரியத்துக்கும் பின்னாடி ஒரு தர்மம் இருக்கும், ஒரு அறம் இருக்கும். அதன் பின்னாடி யாரோ ஒருத்தருக்கான ஆரோக்கியம் இருக்கும். அதுல அன்பு, பாரபட்சம் இல்லாத அன்பு இருக்கும். புரியுதுங்களா? So அதனால அவங்க சொன்ன வழிமுறைகள் நிச்சயமா நமக்கு நல்லதை மட்டுமே தரும். தேங்காயை எக்காரணத்தினாவது கொடுங்க. குழந்தைங்க சாப்பிட்டோம், பெரியவங்க சாப்பிட்டோம், வீட்ல எல்லாரும் சாப்பிட்டோம். தேங்காய் பழம் இல்லாமல் அன்றைய நாள் முடியவே கூடாது. அதை தீர்மானமா வச்சுக்கோங்க. அவ்வளவு அற்புதமானது. தாய்ப்பாலுக்கு நிகரான நோய் எதிர்ப்பாற்றல் அவ்வளவு இருக்கு அதுல. சரிங்களா? ஒருவேளை இப்போ நீங்க வந்து பச்சை காய்கறிகள் நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த பச்சை காய்கறிகள் சலாடு மாதிரி பண்ணிட்டு அதுல கூட தேங்காய் பூ துருவி கொட்டி சாப்பிடலாம். முளைக்கட்டிய தானியங்கள், பச்சை பயிறு இருக்கு, அதுக்கப்புறம் கொண்டைக்கடலை இருக்கு, வேர்க்கடலை இருக்கு. நான் முளைக்க வச்சுட்டேன். ஒரு 10 பயிறு வச்சிருக்கேன். அதை சும்மா சாப்பிட சிரமமா இருக்கு. இல்ல என் குழந்தைக்கு நான் அந்த உணவை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்காய் பூவை துருவி அது கூட மிக்ஸ் பண்ணி அதை கொடுத்து பாருங்க, அருமையா சாப்பிடுவாங்க. தேங்காய் பூவை எது கூட நீங்க காய்கறியோ, முளைக்கட்டிய தானியமோ எது கூட கலந்து கொடுத்தாலும் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். கொடுத்து பாருங்க. நாமளா ஒரு நினைப்பு வச்சுக்க கூடாது. இது குழந்தைக்கு பிடிக்காது, இது சாப்பிட மாட்டாங்க. அப்படிலாம் இல்ல. கொடுத்து பாருங்க. ரசிச்சு பார்க்கட்டும். சரிங்களா? நல்லதுன்னு சொல்லுங்க. இதனால நீ நல்லா படிக்க முடியும், நல்லா ஜெயிக்க முடியும், நல்ல மார்க் வாங்க முடியும், நிறைய சாதிக்க முடியும். அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த ஃபீல்டுல அவங்க பெரிய ஆளா வர முடியும்னு அப்படியே கொஞ்சம் ஆசை வார்த்தைகளை சொல்லுங்க. தவறு கிடையாது. அது பொய் கிடையாது. தேங்காய் உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களையும் புதுப்பிக்கும். மூளை வரைக்கும், உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் அனைத்து செல்களுக்கும் அவசியமான ஒரு உணவு தேங்காய். அதனால தாராளமா கொடுங்க. சரிங்களா? கட்டாயமா கொடுங்க குழந்தைங்களுக்கு. சரிங்களா? வளர்ற குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம். கால் வலி வராது, இடுப்பு வலி வராது, தொடை வலி வராது. முதியோர்களுக்கு எலும்பு தேய்மானம், எலும்பு உடையறது வரவே வராது. லேடிஸுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வராது. ஆண்களுக்கு எந்த விதத்திலயுமே வந்து குழப்பமோ, ஒரு பதட்டமோ, ஒரு டென்ஷனோ, பிபி, கொலஸ்ட்ரால் வரவே வராது. நல்ல கொழுப்பு, நல்ல கொழுப்பு. எல்லாருக்கும் உகந்தது தேங்காய். சரிங்களா? சரி. அடுத்தது நம்ம கடந்த வகுப்புலயே சொல்லியிருந்தோம். 2 சொல்லியிருந்தோம். ஒண்ணு வந்து எலுமிச்சை, இன்னொன்னு துளசி. எலுமிச்சை ஏற்கனவே காய்கறி வைத்தியத்துல நம்ம அலமேல் அம்மா சொல்லியிருப்பாங்க. எலுமிச்சையை வந்து தோலோட, சதையோட, விதையை மட்டும் நீக்கிட்டு என்ன பண்ணணும்? ஜூஸ் அடிச்சு குடிக்க சொல்லியிருப்பாங்க. சோ எலுமிச்சை உங்களுக்கு அப்படியே குடிச்சாலும் சரி, சாறு எடுத்து குடிச்சாலும் சரி, அல்லது தோலோடு விதைய மட்டும் நீக்கிட்டு நீங்க ஜூஸ் அடிச்சு குடிச்சாலும் சரி, எனக்கு இதுல கொஞ்சம் சுவை வேணும்னு தேன் கலந்து அல்லது உப்பு சுவை கலந்து நீங்க எடுத்துக்கலாம். அல்லது இந்த எலுமிச்சை நான் வந்து எதுக்காக சொல்றேன்னா, இப்ப நாங்க ஒரு சென்ட்ரல்ல எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எலுமிச்சை அப்படியே கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா சில நேரங்கள்ல பல்லு கூசுதும்பாங்க. அந்த மாதிரிலாம் சொல்றதுனால சில நேரங்கள்ல இந்த எலுமிச்சையும் ஒரு சிறு துண்டு இஞ்சி, சின்ன துண்டு தோல் சீவிட்டு இஞ்சி, எலுமிச்சை இது 2யும் போட்டு 2 புதினா இலையை போட்டு நல்லா மிக்சியிலயோ உரலையும் நல்லா அரைச்சிட்டு துணியில வச்சு பிழிஞ்சு எடுத்துருவோம். அப்ப அதுல என்ன பண்ணுவோம்னா, ஒண்ணு தேன் கலந்து இல்லது உப்பு கலந்து அப்படி கொடுப்போம். சரிங்களா? அந்த மாதிரியும் குடிக்கலாம். பச்சையா இப்போ இஞ்சி குடிக்கணும், எலுமிச்சை குடிக்கணும், அது கூட 2 புதினா இலை அவ்வளவுதான். இல்லைன்னா 2 கருவேப்பிலை இலை, இல்லைன்னா 2 கொத்தமல்லி இலை. சோ எப்படி வேணா எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ தேங்காய் எல்லாம் பித்தம் இல்லைங்க. அது தவறான ஏதோ ஒரு வதந்தி. அதெல்லாம் நம்பாதீங்க. தாய்ப்பாலுக்கு நிகரான அற்புதமான உலகத்தில் சிறந்த உணவு தேங்காய். வாத பித்த கபத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டது அது. சரிங்களா? அதனால தேனும் தேங்காயும் அற்புதமான உணவு. எதுலயுமே இது சிக்காது. நல்லதை மட்டுமே செய்யக்கூடியது. சரிங்களா? அது நீங்க வந்து கொழுப்பு மாதிரி நீங்க எண்ணெயை வந்து நல்லா காய்ச்சி அதுல ஏதாவது பொரிச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேல போகும்பொழுது நம்ம தமிழகத்துல இருக்கவங்களுக்கு, அதே தேங்காய் விளையக்கூடிய கேரள மாநிலத்துல கந்தக பூமி, அந்த பூமியில இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணும் பண்ணாது. நமக்கு கொஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நெஞ்சு கரிச்சல் வரும். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து மேக்சிமம் தென்னை மரத்துக்கெல்லாம் உப்பு வைக்க மாட்டாங்க, மருந்து அடிக்க மாட்டாங்க. நம்ம ஆளுங்க வேர்லயே தோண்டி உப்பு வச்சிருவாங்க. சோ அதனால கூட இருக்கலாம். சோ தேங்காயில குழப்பம் இல்ல. தேங்காய் விளைவிக்கிறதுல வேணா பிரச்சனை இருக்கலாம். சரிங்களா? சரி. இப்போ அடுத்தது நம்ம இப்ப சொல்லிட்டு இருந்தது எலுமிச்சை. எலுமிச்சையை பொறுத்த வரைக்கும் நீங்க சுவை கூட்டி கூட சாப்பிடலாம். எலுமிச்சைய விதைய நீக்கிட்டு 4, 5 கட் பண்ணிட்டு உப்புல போட்டு வெயில்ல காய வச்சு அதை பதைப்படுத்தி வச்சு கூட சாப்பிடலாம். தவறு கிடையாது. புரியுதுங்களா? பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் யாருக்காவது பஸ்ல போகும்போது இல்ல வண்டியில போகும்போது வாந்தி வர்ற மாதிரி கொமட்டல் மாதிரி இருந்தா இந்த வத்தல் இருக்கு பாத்தீங்களா? எலுமிச்சை வத்தல் உப்புல போட்டு காய வச்சிருப்பாங்கல்ல, அதை எடுத்து ஒரு பேப்பர்ல போட்டு முடிச்சு கொடுப்பாங்க. இல்ல ஒரு துணியில கட்டி கொடுப்பாங்க. போகும்போது இது அப்படியே கொஞ்சம் வாயில அப்படியே சப்பிக்க சொல்லுவாங்க. எதுக்குன்னா
இந்த உப்பும் இந்த எலுமிச்சனுடைய புளிப்பும் என்ன பண்ணும்னா அவங்களுக்கு அந்த வாமிட்டிங் சென்சேஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். அந்த ஒரு வயித்துல ஒரு மாதிரியான பிசைகிற ஒரு தன்மை, அதனால வாமிட்டிங் வரும். அதை வந்து சரி பண்ணும் அது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து அற்புதமான ஒரு உணவு இந்த எலுமிச்சை. எந்த விதத்திலேயாவது நீங்க எடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு சொன்னா, நம்ம எலுமிச்சையை நாம எப்பவுமே ஊறுகாய் போடும் பொழுது நீங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வெந்தய பொடி, கடுகு பொடி கலக்கலாம். ஆனா என்ன பண்ணாதீங்க, வினிகர் கலக்க வேண்டாம். அது வயிற்றுல என்ன பண்ணும்னா எலுமிச்சையோட சேர்ந்து ரியாக்ட் பண்ணி வயிற்றுல அல்சரை ஏற்படுத்தும். புரியுதுங்களா? ஸோ அதை வந்து கண்டிப்பா பயன்படுத்தக்கூடாது. அதுவும் நிறைய அளவுக்கு மீறி கலக்குறாங்க. ஊறுகாய் எல்லாம் வீட்டில தான் செஞ்சு சாப்பிடணும். வினிகர்லாம் அவசியம் இல்லை. புரியுதுங்களா? ஸோ எலுமிச்சை ஊறுகாய் கேட்டிருந்ததுனால சொன்னேன் நான். அடுத்தது இப்போ நிறைய பேர் சந்தேகம்லாம் டைப்பிங் பண்ணி அனுப்பிச்சிருந்தீங்க. தேங்காய் வந்து நம்ம அவல்ல கலந்து சாப்பிடலாமா? தாராளமா சாப்பிடலாம். அந்த கேரள மாநிலத்துல சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு கந்தக பூமி, ரொம்ப அனல் காந்தல் உள் பூமியில. அதனால தேங்காய் வந்து அவங்களுக்கு குளிர்ச்சி. எந்த விதத்திலயாவது அவங்க எடுத்துக்கணுங்கிறதுக்காக அதுலயே எல்லாமே செஞ்சு சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு ஒன்றும் பண்றதில்ல. அதே மாதிரி வட மாநிலத்துல கடுகு எண்ணெய் தான். அதனால அவங்களுக்கு ஒண்ணும் பண்றதில்ல. பட் நமக்கு நம்மளுடைய பூமி அந்த மாரியான தன்மை உள்ளது இல்ல. நம்ம ஊர்ல கடலை விளையுது, எள்ளு விளையுது. அதனால நம்மளுடைய பூர்வீகம் அதுதான். ஸோ இத வந்து நம்ம உடலுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, அது உடலுக்கு தீங்கு விளைவிக்காது. சரிங்களா? பச்சையா நாம தேங்காய் எடுக்கிறது தான் நமக்கு நல்லது. சரிங்களா? சரி. ஆம், அடுத்தது. ஏற்கனவே கடந்த வகுப்புல சொல்லியிருந்தோம். இஞ்சி இல்லைங்களா? அந்த இஞ்சிக்கு மாற்றாக இப்ப இதுவரைக்கும் நம்ம வந்து எவ்வளவு சொல்லியிருக்கோம்? 7 சொல்லியிருக்கோம். ஓகே. எக்ஸ்ட்ராவா துளசி ஒண்ணு இருக்கு. கடந்த முறை நான் டச் பண்ணிட்டு விட்டுட்டேன் அந்த டாபிக்க. 5 துளசி. ஏற்கனவே நான் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு நெறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். தினமும் 5 இலைகள் துளசிய நார்மலாவே எல்லாரும் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா, உடலில் ஆன்டி கேன்சரஸ் அதாவது புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னு சொன்னா துளசிக்கு இருக்கு. சரிங்களா? அந்த துளசி இலை அது வந்து கருப்பு துளசி ஆனாலும் பரவாயில்ல, சாதாரண கிருஷ்ண துளசியா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 5 இலைகள் சின்னது பெருசு அப்படியெல்லாம் கணக்கு பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு 5 இலைங்கிறது 6 இலையோ இல்ல 10 இலையோ ஆனா தப்பு கிடையாது. இதை நீங்க என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் நீங்க ம், நல்லா மென்னு ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க. சரிங்களா? தினமும் காலையில எழுந்து வெளியில வரீங்க, சூரியனை பாக்குறீங்க. அப்பெல்லாம் ஒரு வழிமுறை உண்டு, இப்பவும் இருக்குன்னு நினைக்கிறேன். சூரியனை பார்ப்பாங்க. எங்க தாத்தாலாம் பாத்தீங்கன்னா கையை இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது இதுக்குள்ள சூரியனை பாக்குறது அப்படி ஒரு வழி பண்ணுவாங்க, விரல்கள்லாம் இணைச்சு. அந்த முறையை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா சூரியனை கண்ணால பார்த்துட்டு அந்த துளசியை சுத்தி வந்துட்டு சூரியனை பார்த்து சூரியனுக்கு ஒரு ஒரு பிரார்த்தனை பாடல் ஒண்ணு சொல்லுவாங்க. அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா துளசி மாடத்துல இருக்கக்கூடிய துளசியை பறிச்சு சாப்பிட மாட்டாங்க, அது தெய்வம். அப்போ அதை என்ன பண்ணுவாங்கன்னா கீழே இருக்கும் துளசி, கீழெல்லாம் செதறி அது முளைச்சிருக்கும். அந்த துளசியை வந்து அந்த நம்ம மந்திரம் சொல்லி மன்னிப்பு கேட்டு நான் உன்னை வந்து என உணவுக்காக மருந்துக்காக தான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து ஒரு 5 இலையை சாப்பிட்டுட்டு எங்களுக்கெல்லாம் பறிச்சு கொடுப்பாங்க. இது நாங்க காலங்காலமா ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு விஷயம். இது இது என்னக்கு அதுக்கான இது எப்படியோ வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் நான் படிக்கும் பொழுதுதான் இதை பத்தி பார்க்கும்போது அவ்வளவு அற்புதமான ஒரு மருந்து. கேன்சரே அன்னைக்கு இல்லாம போனதுக்கு முக்கியமான ஒரு உணவு, ஒரு பழக்கவழக்கம் சூரியனை பார்ப்பது, துளசியை சுற்றி வருவது. துளசியை ஏன் சுத்தி வரணும்? இருக்கிற செடிகள்லயே துளசி தான் ஆக்சிஜனை அதிகமாக வெளிவிடுகிறது. அது மட்டும் இல்ல, அந்த இடத்தையே சுத்தம் பண்ணும். அட்மாஸ்பியர் கிளென்சர். நீங்க போய் நெட்ல போய் பாருங்களேன். இது நாங்க வந்து சித்தர்களுடைய புத்தகங்கள்ல படிச்சு அது உண்மைதானா நாங்க சர்ச் பண்ணும்போது தான் கூகுள்ல போய் பார்க்கும்போது இவ்வளவு விஷயம் தெரிஞ்சது. பட் இதெல்லாம் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய மூலிகை சிந்தாமணியில இதெல்லாமே இருக்கு. இது வந்து அதிகமான பிராணவாயுவை வெளிவிடக்கூடியது ஒண்ணு. சுற்றுப்புறத்தை மொத்தமா எவ்வளவு மோசமான அட்மாஸ்பியரா இருந்தாலும் அதை சுத்தம் பண்ணிடும். 2வது அதுல இன்னொரு முக்கியம் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நான் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். ஸ்மோக்கிங்ல செகண்டரி ஸ்மோக்கிங் தான் மனுஷனை கொல்லும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஒரு காரணமும் சொன்னேன். ஒரு குழந்தை நுரையீரல் பிறந்த குழந்தைக்கு 3வது நாள் நுரையீரல்ல வந்து புற்றுநோய் என்னன்னு கண்டுபிடிக்கும் பொழுது ஹிஸ்டரியை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 தலைமுறைகளாக அந்த குழந்தைக்கு முன்னாடி இருந்த அப்பா தாத்தா முப்பாட்டன்மார்கள் அந்த வீடு சுத்தி இருக்கக்கூடிய இடம் எல்லாமே ரொம்ப பொல்யூட்டட் ஏரியா. அவங்க எல்லாருமே ஸ்மோக்கிங் பண்றவங்க. அதை அந்த தாய் உள்ள சுவாசிச்சு அந்த குழந்தையினுடைய நுரையீரல் வரைக்கும் பாதிச்சிருக்கு
இதுதான் கண்டுபிடிப்பு. நல்ல வேளை அந்த குழந்தை காப்பாத்திட்டாங்க. அது கூடவே இதை கண்டுபிடிக்கவும் செஞ்சுட்டாங்க. இது என்ன காரணம்னா, அன்னைக்கு துளசி வந்து வீட்டை சுத்தி வச்சுக்கிட்டாங்க. வீட்டுக்கு முன்னாடி வாசல்லயே வச்சுப்பாங்க. அது ஏதோ ஒரு காரணத்தினால முன்னாடியே வச்சுப்பாங்க. ஆனா எதுக்காகன்னா, அந்த வீட்டுக்குள்ள அந்த காற்று உள்ள பட 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 அந்த வீடே சுத்தமாகும். இட்ஸ் a சூப்பர் கிளென்சர். அட்மாஸ்பியரை கிளீன் பண்ணுது. இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, துளசி இந்த ஸ்மோக்கிங் பண்றாங்க பாத்தீங்களா, அதுல இருந்து வரக்கூடிய அந்த மோசமான நச்சு வாயுக்களையும் நச்சு பொருட்களையும் இது என்ன பண்ணுதுன்னா டீடாக்சிபிகேஷன் பண்ணுது. டீடாக்சிபிகேஷன் அதை எல்லாத்தையும் என்ன பண்ணுதுன்னா நம்ம பக்கமே வரவிடாம பண்ணுது. அவ்வளவு அற்புதமானது துளசி. நமக்கு வேணுமா இல்லையா? சோ பாக்குற இடமெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் துளசி செடியை வைங்க. எங்கெல்லாம் நிறைய பேர் ஸ்மோக்கிங் பண்றாங்களோ அங்கெல்லாம் துளசி செடியை வைங்க. இன்னும் நான் சொல்லுவேன், முன்னாடி எல்லாம் வந்து எங்கேயாவது ஒரு மரத்தை யாரும் வெட்டக்கூடாதுன்னா உடனே அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமத்தெல்லாம் வச்சு என்ன பண்ணிடுவாங்க, ஒரு துணியை ஒண்ணு கட்டி ஒரு மாலையை போட்டு என்ன பண்ணிடுவாங்க, அந்த மரத்தை காப்பாத்திடுவாங்க. ஐயோ அம்மா சாமி கடவுள் அப்படின்னு சொல்லி ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லி காப்பாத்திடுவாங்கல்ல. அப்படி இனிமே என்ன பண்ணணும்னா நம்மளுடைய நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய வருங்கால சந்ததிகளை காப்பாற்றுவதற்காக நம்ம ஸ்மோக்கிங் பண்றவங்கள போய் என்னதான் சொன்னாலும் கேட்க போறது கிடையாது. உண்மையிலுமே அவ்வளவு அறிவு இருந்தா அவங்க ஸ்மோக்கிங் பண்ண மாட்டாங்க. அதுவும் நாம குடிக்கிறதுனால நமக்கு மட்டும் கெடுதல் இல்ல, நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான் கெடுதல் அப்படிங்கிறது தெரிஞ்சா பண்ண மாட்டாங்க. இப்படியும் பண்றாங்கன்னா இனிமே என்ன பண்ணணும்னா ஒரு துளசி செடியை வச்சு இனிமே என்ன பண்ணணும், ஒரு மஞ்சள் துணியை கட்டி விட்டு நீங்க வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு பண்ணி அங்க ஒரு சாமியை உற்பத்தி பண்ணி விட்டோம்னா பயத்திலயாவது அங்க போய் நின்னு குடிக்காம இருப்பாங்க. அப்படியாவது பண்ணணும் இனிமே. ஏன்னா துளசி வந்து அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா அந்த மாதிரியான நிக்கோட்டின் மட்டும் இல்ல, இதை விட மோசமான நச்சு தாதுக்கள்லாம் வந்து அந்த ஸ்மோக்கிங் இதுல சிகரெட்ல வச்சிருக்கிறாங்க. இது வந்து ஒரு லெவல்லயே இந்த பூமியில அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். கீழேயும் போகாது மேலையும் போகாது. இதை சுத்தம் பண்றது எதுன்னு சொன்னா துளசி. இதனாலதான் துளசி என்ன பண்ணாங்கன்னா வீட்டுல கீழே வைக்க மாட்டாங்க. பாத்திருக்கீங்களா? துளசி மாடம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டன் ஹைட்ல வச்சுதான் வைப்பாங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம மூதாதையருடைய சயின்ஸ்ல கிடைச்சது எனக்கு ஹிஸ்டரியில. ஏன் அத்தனை அடி உயரத்துல வச்சாங்க? வீட்டு வாசல்ல இருந்து அந்த செடி பார்க்கும்போது வீட்டுக்குள்ள அந்த காத்து வர்ற மாதிரி வச்சிருப்பாங்க. வீடு எவ்வளவு உயரம் இருக்கோ அவ்வளவு உயரத்துக்கு வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா வாசலுக்குள்ள அந்த காத்து வர்ற மாதிரி வைப்பாங்க. அப்படி வைக்கும் பொழுது அந்த காத்து அந்த வீட்டுக்குள்ள வீட்டுக்கு சுத்தி ஃபுல்லா என்ன பண்ணும், அது கிளென்ஸ் பண்ணும். நான் கூட சொல்லிருக்கேன், ஆரம்ப காலத்துல இது தெரிஞ்ச போது நான் என்ன பண்ணேன், ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டை சுத்தி வெறும் துளசியா வச்சிருந்தேன். அவ்வளவு வீட்டை சுத்தி மணமா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், பியூரிஃபை. இப்போ அது ஆராய்ச்சி பண்ணும் பொழுது எனக்கு புரிஞ்சதுனால வச்சுக்கிட்டோம். ஆனா அதுக்கப்புறம் என்னன்னா அது மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வீட்டுக்கு ஒரு துளசி செடியாவது வைங்க. குழந்தைங்களுக்கு ஒரு 4-5 இலையை கொடுத்து சாப்பிட வைங்க. எதிர்ப்பு ஆற்றல் அதிகமா இருக்கும். துளசி சாப்பிடுற குழந்தைக்கு சளி கூட பிடிக்காது. அண்ட் அது மட்டும் இல்ல, கேன்சர் வரைக்கும் வராமல் தடுக்கக்கூடியது. குழந்தைகளை காப்பாற்ற முடியும். பெரியோர்களை ஒரு அபாயகரமான ஒரு கட்டத்துல இருந்து நம்ம ஈஸியா கொண்டு வர முடியும். சரிங்களா? துளசி எந்த வித சாறு எடுத்துதான் குடிக்கணுமா அவசியம் இல்ல. இல்லைன்னா சாறு எடுத்து கொடுக்கலாம். நம்மளுக்கிட்டே நிறைய குழந்தைங்களுக்கு வைத்தியம் கேட்டவங்களுக்கு எல்லாம் தெரியும். துளசிய அப்படியே நல்ல கல்லு வச்சு அரைச்சு சாறு எடுத்து ஒரு டீஸ்பூன் சாறு ஒரு 1/4 டீஸ்பூன் தேன் கலந்து குழந்தைக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இல்லைன்னா நம்ம வந்து தாய்ப்பால் ஒரு 4 சொட்டு விட்டு அது கூட 2 சொட்டு துளசி சாறு கலந்து கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். எதுக்கு? ரொம்ப சளி கட்டிக்கிட்டு இருக்கு குழந்தைக்குன்னா துளசி சாறு தேன் கலந்து அல்லது தாய்ப்பால் கலந்து கொடுக்கறது தான் நம்மளுடைய பாரம்பரிய முறை. இதை கொடுத்தாலே போதும். அது ஆரம்பத்திலேயே கொடுத்துடணும், ரொம்ப அதிகமாறதுக்கு முன்னாடியே. சரிங்களா? அவ்வளவு அற்புதமான ஒண்ணு இது. நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தும். காரணம், பிராண சக்தியை அதிகமாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை. இதை உணவாக தொடர்ந்து எடுத்துக்கொள்வது நல்லது. சரிங்களா? சரி, அடுத்தது ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து அத்திப்பழம் உலர்ந்த கருப்பு திராட்சை எக்ஸ்ட்ராவா, ஏன்னா இது நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. உலர்ந்த கருப்பு திராட்சை ஏன் நாம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய பன்னீர் திராட்சையில நிறைய மருந்து அடிக்கிறாங்க. இந்த உலர்ந்த கருப்பு திராட்சை அதனுடைய மருத்துவத்தை, அதாவது அந்த விஷத்தன்மையெல்லாம் முறிச்சு நமக்கு வந்து சுருங்கி போய் சாறு இல்லாம வெறுமனே பழமா சதையோட கிடைக்கும். இதுல மருத்துவ குணம் எதுல தெரியுமா இருக்கு? அதுல இருக்கக்கூடிய விதையில தான். சோ தயவு செய்து முடிந்தவர்கள் இதுல யாராவது விவசாயிகள் இருந்தீங்கன்னா பொழைச்சு போகட்டும் மக்கள் எல்லாம், தயவு செய்து திராட்சையை இயற்கை முறையை விளைவிக்க முயற்சி பண்ணுங்கள். நான் எல்லா இயற்கை விவசாய கூட்டங்கள்லயும் போய் பேசுறது உண்டு. திராட்சையை இயற்கை விவசாயத்தில் நீங்க விளைய வைக்கணும். வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வருது,
எனக்கு எனக்கு தெரிந்த ஒரு நண்பரோட வீட்டுல ஒரு ரெண்டே ரெண்டு கொண்டு போய் விதை போட்டு வச்சாங்க. ரொம்ப சூப்பரா திராட்சை காய்ச்சுது. ஒரு 4 கொத்து திராட்சை கிடைச்சது. ஸோ வீட்டிலும் வளர்க்க முடியும். இங்கதான் வளர்க்கணும், இப்படிதான் வளர்க்கணும்னா கிடையாது. வீட்லயும் வளர்க்க முடியும். திராட்சை உடல்ல டீடாக்சிபிகேஷன் பண்ணும். கல்லீரல் பண்ற வேலையை பண்ணும் பன்னீர் திராட்சை. கல்லீரல் விஷத்தன்மையை முறிக்கும் இல்லைங்களா, அதை செய்யும். நல்ல தூக்கம் வரும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மெலானின் பிக்மெண்ட்ஸ் அதை வந்து பாதுகாக்கும். நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கும். அதனுடைய விதை வந்து வெறும் விதை மட்டுமே இன்னைக்கு கடையில போய் கேட்டீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. ஏன்னு சொன்னா அந்த விதையில தான் வந்து ஆன்டி கேன்சரஸ் இருக்கு. இது ஒருவேளை இயற்கையில விளைஞ்சிருந்தால், மருந்து அடிச்சிருந்தா கிடையாது. ஏன்னா இப்ப இன்ஜெக்ஷனே பூலே கொடுக்குறாங்க. அப்போ அது விதையில என்ன இருக்கும்? விஷம் தான் இருக்கும். அதனால சாதாரணமா விளைய வச்சது வேண்டாம். இயற்கையில் விளைந்த திராட்சையினுடைய விதையில் புற்றுநோயை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய மருத்துவ குணம் திராட்சை விதையில இருக்கு. புரியுதுங்களா? அது மட்டும் கிடையாது. வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்களுக்கு, கல்லீரல் பாதிப்பு, எனக்கு கல்லீரலே ரொம்ப மோசமா சிரோசிஸ் வந்துருச்சு அப்படிங்கிறவங்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு, சுண்ணாம்பு சத்து அதிகமா இருக்கு, நல்ல தூக்கம் வரும், குழந்தைக்கு மூளை வளர்ச்சியை நல்லா தூண்டி விடக்கூடியது, நல்ல எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது. எல்லா விதத்திலும் நம்ம வந்து உலர்ந்த கருப்பு திராட்சையை நம்ம சொல்றோம். ஸோ பன்னீர் திராட்சையை இயற்கையில விளைஞ்சதுன்னா விடவே விடாதீங்க. எத்தனை 1000 கொடுத்தாலும் வாங்கி வீட்டுல எல்லாரும் ஆளுக்கு 4 பீஸ் சாப்பிடுங்க. விதையோட கடிச்சு மென்னு சாப்பிடுங்க. இல்லைன்னா மிக்சியில போட்டு விதையோட அரைச்சு தோலோட அரைச்சு சாப்பிடுங்க. புரியுதுங்களா? பச்சை திராட்சை, விதை இல்லாத திராட்சையை தயவு செய்து சாப்பிட வேண்டாம். அது உணவு கிடையாது. சரிங்களா? மரபணு மாற்றப்பட்டது, நமக்கு வேண்டாம். சரிங்களா? சாப்பிடாம விட்டுருங்க, பரவாயில்ல. ஆனா அதை சாப்பிட வேண்டாம். அடுத்தது அத்திப்பழம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அத்திக்காய் தெரியும்ல. நான் ஒரு போன வாரம் ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. சூப்பரா அத்திக்காய் பிஞ்சா எடுத்துட்டு வந்தாங்க. மனசே வரல, என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம நிறைய பேருக்கு கொடுத்தோம். பட் அது பழமா இருந்ததுன்னா நம்ம காய வச்சு ப்ரிசர்வ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். காய் வேற வழியே இல்லை. பொடி பொடியா நறுக்கி நாங்க பாசிப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணி தான் சாப்பிட்டோம். அப்படி கிடைச்சதுன்னா தயவு செய்து அத்திக்காயை சோலார் ட்ரையர் யாராவது வச்சீங்கன்னா போட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வேணுங்கும் போது பவுடர் பண்ணி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு தேன்ல குழைச்சு கொடுக்கலாம். அத்தி காயினுடைய பொடியை வந்து அப்படியே கொடுக்கலாம். இல்லைன்னா அத்திக்காய் நிறைய இருக்கு, வீட்டுல மரம் இருக்கு, பக்கத்துல மரம் இருக்குன்னா வாரத்துக்கு 2 நாளைக்கு அத்திக்காய் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணி சாப்பிடுங்க. அத்தி பழம் கிடைச்சதுன்னா அதையே வாங்கி ஒரு பழம் சாப்பிட்டீங்கன்னா போதும், அவ்வளவு நல்லது அத்திப்பழம். சரிங்களா? இல்ல எனக்கு அதெல்லாம் கிடைக்கல, நான் வந்து காதி கிராஃப்ட்ல தான் வாங்குறேன், அந்த சணல்ல கட்டி தான் வாங்குறேன்னா தினமும் 2 முதல் நாள் இரவே தண்ணியில ஊற வைங்க. முடிஞ்சா 2 கருப்பு உலர்ந்த திராட்சை ஒரு 5 பீஸ் போடுங்க. இதை எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு மிக்சியில் அடிச்சு விதையோட அத்திப்பழம் உலர்ந்த கருப்பு திராட்சை விதையோட மிக்சியில் அடிச்சு என்ன பண்ணலாம்? 1 டம்ளர் ஜூஸ் குடிக்கலாம். இதுன்னா குழந்தைங்களுக்கு எந்த விதத்துலயாவது கொடுக்கணும் இல்லையா? அப்படி கொடுங்க. சரிங்களா? அத்திப்பழம் உலர்ந்த கருப்பு திராட்சை இதெல்லாம் எதிர்ப்பு சக்தி. அத்திப்பழத்துல என்ன ஒரு தன்மை இருக்கு அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து சிவப்பணுக்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த செல்கள் அழிந்து போறது தடுக்கக்கூடியது அத்திப்பழம் தான். அப்போ உங்களுக்கு யாருக்காவது ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு, பெண்களுக்கே நிறைய பேருக்கு ஓவர் ப்ளீடிங் போகும், இல்லைன்னா டெலிவரி டைம்ல திடீர்னு அவங்களுக்கு ஹீமோகுளோபின் கம்மியாயிடும். நீங்களாம் என்ன பண்ணலாம்? அத்திப்பழத்தை ஜூஸ் அடிச்சு காலையில சாயங்காலம் 2 வேளை குடிச்சிங்கன்னா கொஞ்சம் லூஸ் மோஷன் போகும், பயப்பட வேண்டாம். ஆனா எனர்ஜி கெயின் ஆயிடும். ஒரு நாளைக்கு 2 வேளை அத்திப்பழ ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரே வாரத்துக்குள்ள உங்க ஹீமோகுளோபின் தேவையான அளவுக்கு வந்துடும். இம்மீடியட்டா ஃபாஸ்டா இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது அத்திப்பழம். அத்திக்காய் சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுல அல்சர் இருந்தா புண்ணு சரியா போகும். எனக்கு வயிற்றுல அல்சர் இருக்கு, நாள்பட்ட அல்சர் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அத்திக்காயை வாங்கிட்டு வந்து பாசிப்பருப்பு போட்டு எண்ணெயில வதக்காம அப்படியே போட்டு வேக வச்சு சாப்பாட்டுல போட்டு சாப்பிட்டீங்கன்னா அத்திக்காய் வாயில வயிற்றுல இருக்கக்கூடிய புண்ணு எல்லாத்தையும் ஆத்திடும். அதுவுமே என்னன்னு கேட்டீங்கன்னா அல்சர்னு சொல்லிய, அதாவது ஸ்டொமக் அல்சர், வயிற்றுல இருக்கக்கூடிய புற்றுநோயை ரொம்ப அற்புதமா குணப்படுத்தக்கூடியது அத்திப்பழம். சோ இதெல்லாம் ஆகச்சிறந்த உணவு. இதையெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக விட்டுட்டு போனாங்க, வாழ்க்கையில பயன்படுத்தினாங்க. நாமளும் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நல்லதுன்னு நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இதை தயவு செய்து ஃபாலோ பண்றோம், கண்டினியூ பண்ணுங்க. அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேருங்க. இது நம்மளுடைய கடமை. இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நான் இப்ப சொன்ன விஷயம் ஏதாவது உங்களுக்கு தெரியாம ஏதாவது இருக்கா? இல்லவே இல்லை இல்லைங்களா? எல்லாமே தெரியும், நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இது அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகணும். எப்படி கொண்டு போகணும்? இது அப்படியே நீங்க பார்சல் பண்ணி கொண்டு போறது அப்படி கிடையாது. நாம இந்த வாழ்க்கையில குழந்தைங்க பார்க்கும்படியா, அவங்க அனுபவிக்கும்படியா நாம சாப்பிட்டு நாம ஆரோக்கியமா இருக்கிறத பார்த்து
அவங்க அப்படியே அதை ஃபாலோ பண்ணுவாங்க. புரியுதுங்களா? சொல்லி எல்லாம் யாருமே ஃபாலோ பண்ண முடியாது. அப்படியே வாழ்க்கையில பழக்க வழக்கமா கொண்டு வரணும். சரிங்களா? அப்பதான் அது வாழ்க்கையாக மாறும். அதனால நாம ஃபாலோ பண்ணுவோம். நம்ம கூட இருக்கும்போதே குழந்தைங்களுக்கு அத அப்படியே கொண்டு போவோம். அடுத்தடுத்த தலைமுறைக்கு அது போகட்டும். ஏன்னு சொன்னா, இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள், நம்முடைய முப்பாட்டன்மார்கள் நமக்காக கொடுத்த அற்புதமான மருத்துவ உணவு முறைகள். இது எல்லாமே. சரிங்களா? நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடியது. இதுல கடந்த வகுப்புல ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. ஆ இஞ்சிக்கு பதிலா சுக்கு எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துக்கலாம். ஒரு வேளை இஞ்சி எனக்கு வந்து எரிச்சலை கொடுக்குது. அப்படி ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தா, ஏன்னா இஞ்சி ஏன் எரிச்சலை கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இஞ்சி வந்து இன்னைக்கு செயற்கை விவசாயம், அதாவது இயற்கைக்கு மாறான மருந்தடிக்கிற விவசாயம் பண்றாங்க. அதிகமான கெமிக்கல் பயன்படுத்துறாங்க. அதுவும் வேருக்கே பாய்ச்சுறாங்க. அதனாலதான் அந்த இஞ்சி வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா, வாசனை இல்லாம காரத்தன்மை அதிகமா இருக்கு. அப்ப நிறைய பேருக்கு எரிச்சல்லாம் வருது. இப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுக்கு சுக்க நீங்க வந்து கடையில இருந்து வாங்கிட்டு வந்து, அந்த சுக்கு மேல ஒரு சுண்ணாம்ப வந்து கரைசல் பண்ணிட்டு, அந்த சுக்க அதுல போட்டு டிப் பண்ணி எடுத்தீங்கன்னா, அது மேல ஒரு கோட்டிங் மாதிரி ஆயிடும். வெயில்ல காய வைங்க. அல்லது பெரும்பாலும் நாங்க என்ன சொல்வோம்னா, அப்படியே அடுப்புல வந்து ஒரு கிடுக்கி மாரி பிடிச்சிட்டு சுட்டு எடுத்தீங்கன்னா, காஞ்ச அந்த சுண்ணாம்பு என்ன ஆகும்? வெடிச்சு உடைஞ்சு வெளியில வரும். அந்த தோல் இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லுவோம் இஞ்சியினுடைய தோல்ல தான் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, அதிகமான காரத்தன்மை, பித்தத்தன்மை இருக்கும். இத வந்து நீங்க அந்த சுண்ணாம்புல முக்கி எடுத்து காய வச்சு, அப்புறம் சுட்டு அந்த சுண்ணாம்ப எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த இஞ்சி தோல் அல்லது சுக்கு தோல் மேல இருக்கிற விஷத்தன்மை, உடம்புக்கு ஒவ்வாத தன்மை அந்த சுண்ணாம்பு வந்து என்ன எடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்க அத என்ன பண்ணுங்க, நல்லா தொடச்சு எடுத்து கழுவிட்டு, நீங்க அந்த சுக்கை வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சுக்கு நீங்க சுக்கு அ மல்லி காஃபி, சுக்கு மல்லி காஃபி போட்டு குடுக்கலாம். கருப்பட்டியில வந்து சுக்கு ஏற்கனவே கலந்திருப்பாங்க. சுக்கு கருப்பட்டி, அத குழந்தைங்களுக்கு குடுக்கலாம் சாப்பிடுறதுக்கு. வீட்ல ஏதோ ஒரு டீ குடிக்கிறதுக்கு பதிலா, நம்ம ஏற்கனவே நெறைய பூக்களுடைய டீ குடுத்துருக்கோம். அதுக்கு பதிலா சுக்கு, வரமல்லி போட்டு நீங்க என்ன பண்ணலாம், டீ மாரி போட்டு கொதிக்க வச்சு, வடிகட்டி நாட்டு சர்க்கரை கலந்து குடிக்கலாம். மத்தியான வேளையில சுக்கு பொடிய வந்து சாதாரணமா சுடு தண்ணீல கலந்து வச்சுக்கிட்டு, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா, இத என்ன பண்ணலாம், கொஞ்சம் குடிச்சுக்கலாம். சாப்பிட்டீங்கன்னா, வாயு வெளியேறும். அபான வாயு வெளியேறும். வாதத்துக்கு சரியான ஒரு மருந்து சுக்கு. வாதம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வாயுவும், வலியும் சேர்ந்தால் அதுக்கு பேரு வாதம். இல்லைங்களா? யாருக்கெல்லாம் வந்து கேஸ் பிடிப்பு இருக்கு, எனக்கு அங்க தொட்டா வலி, இங்க தொட்டா வலி இருக்கு. வலியும், வாயு தொந்தரவும் இருக்கிறவங்களுக்கு சுக்கு அற்புதமான ஒரு உணவு. அது மட்டும் இல்ல, ஆ சொல்வாங்க. சுக்குக்கு மிஞ்சின மருந்தே கிடையாதுன்னு. நாம பிறந்த குழந்தைக்கு சுக்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உரை மருந்தாக குடுக்குற வழக்கம் இருக்கு. நானும் இன்னைக்கு உரமருந்து குழந்தைங்களுக்கெல்லாம் அத தான் நான் குடுக்க சொல்றேன். சுக்க வந்து தாய்ப்பால் விட்டு உரசி குழந்தைக்கு வாயில தடவுனாங்கன்னா, வயிறு பொருமல், வயிறு வலி, செரிமான தொல்லை எதுவுமே இருக்காது. குழந்தை நிம்மதியா சாப்பிட்டு எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. நல்லா தூங்குவாங்க. அற்புதமான ஒரு சுக்கு பால் குடிக்கலாம். சுக்கு வந்து உங்களுக்கு நல்லா இடிச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, சுட சுட பால் அதுல கலந்து குடிக்கலாம். ஈவன் தேங்காய் பால்ல குடுக்கலாம். பசும்பால் குடிக்கிற பழக்கம் இருக்குன்னா, சுக்கு பொடியும், அது கூட மஞ்சள் தூளும் கலந்து குடிச்சிட்டீங்கன்னா, பாலினுடைய அந்த அலர்ஜி தன்மை போயிடும். நெறைய பேர் கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து பால் குடிச்சு தான் என் குழந்தை தூங்குறாங்க. தாய்ப்பாலுக்கு அடுத்தது மாட்டுப்பால் குடுக்குறோம். அது குடுத்தா தான் தூங்குறாங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மிளகுத்தூள், மஞ்சத்தூள் கலந்து பால் குடுங்க. வெறும் பால் குடுக்காதீங்க. வேணும்னா அது கூட பனங்கல்கண்டு கலக்கலாம். அதே மாரி யாருக்காவது பால் குடிக்கிற பழக்கம் இருந்தா பெரியவங்களுக்கு பாலுல சுக்குத்தூளும், மஞ்சள் தூளும் கலந்து அது கூட வேணும்னா பனங்கல்கண்டு கலந்து குடிக்கலாம். சரிங்களா? நல்லா காய்ச்சின பாலு. அதுல காய்ச்சும் பொழுதே நீங்க சுக்கு பொடிய போடலாம். போட்டுட்டு அது கூட பிஞ்சு மஞ்சத்தூளும் போட்டுட்டு குடிக்க சொல்லுங்க. வேணும்னா சுவைக்கு பனங்கல்கண்டு சேர்த்துக்கலாம். சரிங்களா? சரி. இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில அப்படியே பின்பற்றிட்டு வரக்கூடிய பழக்கவழக்கங்கள். இத அப்படியே திரும்பவும் தொடர்ந்து பின்பற்றுங்க. போதுமானது. எக்காரணத்தை கொண்டும் இதை இப்படியே உங்களோடவே வச்சுக்காதீங்க. ஏன்னா நான் சொல்லிட்டேன். இன்றைக்கு நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு இத கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு, நம்ம சொந்த பந்தங்களுக்கு, நண்பர்களுக்கு நம்முடைய கடமை. காலைச்சக்கரத்துக்குள்ள நாம வந்தது நாம செய்த புண்ணியம். எப்படி தெரியுங்களா? கடவுள் யார்கிட்ட குடுத்தா இது எல்லார்கிட்டயும் போய் சேருமோ அவங்க கிட்ட குடுத்திருக்காரு. அப்ப நம்மளுடைய கடமை என்ன? நாமளும் பின்பற்றி நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பின்பற்றுவதற்கு நாம உதவி செய்யணும். இது நம்மளுடைய கடமை. அன்றாட கடமையா நினைச்சுக்கோங்க. ஒருத்தருக்காவது சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க அட்டெண்ட் பண்ற கிளாஸ் ஒருத்தருக்காவது இத அப்படியே கொண்டு போய் அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு சொன்னாலே அப்படியே பரவிடும். இத இப்படியே கொண்டு போய் சேருங்க எல்லார்கிட்டயும். ஏன்னா இதெல்லாம் வந்து எங்களுக்கே தெரியாது.
நாங்க இன்னைக்கு சொல்லணும்னு ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் வர்றதெல்லாம் கிடையாது. பிரபஞ்சம் இன்றைய தேவையை நிவர்த்தி செய்வதற்கு எங்களை பயன்படுத்திக்குது. அவ்வளவுதான், கருவியாக நாங்க இருக்கிறோம். எங்களுடைய கடமை என்னன்னா, உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இதை கொண்டு போய் சேருங்கன்னு சொல்றது மட்டும்தான். ஸோ பயன்படுத்திப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்த சமுதாயத்துக்கு, அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு எல்லாரையும் நான் அன்போட கேட்டுக்கிறேன். அண்ட் மீண்டும் மீண்டும் இந்த உணவுகளை எல்லாம் நாம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். பின்பற்றுங்க, ஆரோக்கியமா இருங்க. கூட்டு பிரார்த்தனை தினமும் திரும்பவும் நான் நினைவுபடுத்துறேன். இன்று முதல் அதிகாலை, அதிகாலை இல்ல, இடைப்பட்ட நேரம் 11 மணி, அதாவது உச்சி 12 மணிக்குள்ள பண்ணணுங்கிறது தான் ஒரு சித்தர் எனக்கு சொன்னது. அதனால அந்த 11:11ங்கிறது ஏதோ ஒரு அற்புதமான நேரம். அதை பத்தி நான் இன்னும் நிறைய தகவல்கள்லாம் சேகரிக்கிறேன். கிடைச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். அந்த 11 மணி 11 நிமிடத்துக்கு ஒரு நிமிடமாவது நான் சொல்றவங்களுக்கு தான் நீங்க கூட்டு பிரார்த்தனை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இனி வாழ்நாளில் கூட்டு பிரார்த்தனைக்கான நேரம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது முடியலனாலும் அந்த நேரத்துல பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுக்கு வேணும்னாலும் அந்த நேரத்துல பிரார்த்தனை பண்ணுங்க. அல்லது யாராவது சொன்னா கூட அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. நீங்க கேள்விப்பட்டா கூட சரி, அந்த நேரத்துல தான் பண்ணணும்ல, ஆனா அந்த நேரத்தை இனிமே விட்டுறாதீங்க. சரிங்களா? சோ கூட்டு பிரார்த்தனை தினமும் நம்ம வாழ்க்கையில இனி நம்ம வழக்கமா வச்சுக்கணுங்கிறத மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு காதுல கேட்டு அவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லும் போது நமக்கு வருத்தமா இருக்கு இல்லையா? அது ஒண்ணு இனி நடக்காம நம்ம முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. இப்போ நேரம் இருக்கும் பட்சத்தில் சந்தேகம் கேட்கலாம். இல்லைன்னா நம்ம ஒரு நாள் தனியா கூட டவுட் செஷன் வச்சுக்கலாம். ஐயா, இதோட முடிச்சுக்கலாங்க ஐயா வகுப்பு. நன்றிங்கய்யா, நன்றி. நன்றி, நன்றிங்கம்மா. சிறப்பு, சந்தோஷம். முதன்மையா அம்மா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, கூட்டு பிரார்த்தனையை பத்தி. அதை பத்தி ஒரு நிமிஷம். அந்த கூட்டு பிரார்த்தனை என்பது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம காலச்சக்கரம் நண்பர்கள் வந்து நீங்க சொன்ன மாதிரி நம்ம இன்றிலிருந்து அந்த அம்மா சொன்ன மாதிரி அந்த 11:11 காலை 11:11 மணிக்கு அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று நிகழ்ச்சியில் உள்ள அனைவரும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, அந்த 11:11க்கு நம்ம குரூப் 4 குரூப் இருக்கு. காலச்சக்கரம் இருக்கு, 48 டேஸ்ன்னு சொல்லிட்டு இந்த 3 குரூப் இருக்கு. இந்த 4 குரூப்லயும் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா கொடுப்போம். 11:10க்கு கண்டிப்பா கூட்டு பிரார்த்தனை நேரம் சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல நாங்க தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பா குழுல உள்ளவங்க எல்லாருமே, அது அம்மா சொன்ன மாதிரி குழுவுல ஏதாவது பதிவிட்டு இருந்தால் நம்ம அதை சார்ந்து, இல்ல உங்களுக்கு ஏதாவது இருந்தால் அதை சார்ந்து அப்படிங்கிறத நீங்க நினைவுபடுத்தி இதை செய்ய வேண்டுமா அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த குழுவில் உள்ள அனைவருக்கும் ஒரு கூட்டு பிரார்த்தனை டெய்லி செய்வது மிக மிக சிறந்தது. அதையும் நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நமக்காக, அதாவது பயிற்சி கொடுக்கும் ஆசான்களுக்கும் சரி, நமக்காக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்க அத்துணை நண்பர்களுக்கும் நம்ம வந்து தொடர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ண வேண்டும். மற்றும் அம்மா சொன்ன மாதிரி ஏதாவது நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனாக்கா அதையும் முன்னிறுத்தி நம்ம அந்த குழுவுல பதிவிட்டு அதை செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நிலைகள் என்பது வந்து காலச்சக்கரம் என்பது வந்து அம்மா சொன்ன மாதிரி இயக்கப்படுவதல்ல, பிரபஞ்சத்தினாலும் இறையாற்றலினாலும் நமக்கு கொடுக்கப்படும் ஒரு அற்புதமான நிகழ்வுகள் தான். அதை வந்து நமக்கு வந்து நம்மை அறியாமலே சில விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும். அந்த செய்திகள் வந்து இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப சில இடத்துல நீங்க இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நாங்க காரைக்கால் இந்த கடலோர பகுதியில இருக்கோம்ல, இன்னைக்கு நாங்க ஒரு அலர்ஜியாவே இருக்கிறோம். ஏன்னாக்கா இன்னைக்கு சைக்ளோன் ஃபார்ம் ஆயிருக்கு, காற்றடிக்குது, மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்படிங்குள்ள ஏதோ ஒரு இடத்துல ஒரு தாக்கம் இருக்கதான் செய்யும். அதே மாதிரிதான் இந்த விஷயங்கள். இப்ப கோயம்புத்தூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா குளிரா இருக்கும், அங்க ஒரு தாக்கம் இருந்துச்சு, பனி, அது மாதிரி இருந்துட்டு இருக்கும். இப்ப அந்த பிரபஞ்சம் இரையாற்றல் வந்து எந்த இடத்துல எப்படி கொடுக்கணும்னு ஒரு எண்ணங்கள் இருக்குல்ல, அது வந்து நேரடியாக நமக்கு காலச்சக்கரத்துக்கு வந்து கிடைக்குதுன்னு தான் அம்மா சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்வு தான் இது. வந்து நீங்க எண்ணியவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எண்ணங்களோட அந்த சிறப்புகள் கண்டிப்பாக அது புரிய வரும். அதாவது நீங்க வந்து இது வரைக்கும் பயணிச்சிட்டு இருக்கிறவங்களும் சரி, இனிமேல் பயணிக்கிறவங்களுக்கும் சரி, அது கண்டிப்பாக அது புரிய வரும். ஏன்னா இந்த நிகழ்வுகள் வந்து வெளியில வந்து புதுமையா இருக்கு அப்படின்னு தான் நீங்க நினைச்சு பார்ப்பீங்க. புதுமை கிடையாது. இது வந்து ஆண்டாண்டு காலம், கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் இருக்கலாம், 2000 வருடங்கள் இருக்கலாம். நம் தாத்தா பாட்டி முன்னோர்கள் கிட்டத்தட்ட எல்லாருமே அந்த நிகழ்ச்சியில இருந்தவங்க வந்து இதை விட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இரையாற்றலும் பிரபஞ்சமும் நம்மளை நோக்கி இன்னைக்கு வந்து நம்மளை ஈர்ப்பு சக்தியா கொண்டாந்து கொடுத்துட்டு இருக்குன்னு தான் நம்ம எண்ண வேண்டும். கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ஒரு முன்னோடிகள் அப்படிங்கிறத கையில் எடுத்துக்கிட்டு இதை வந்து அம்மா சொன்ன மாதிரி நம்ம செய்யறதை விட நம்ம எத்தனை பேருக்கு இதை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து தினம் தினம் சிந்தித்து நம்ம செயல்பட்டாலே கண்டிப்பாக இது வந்து நல்ல ஒரு ஆற்றலாக, நல்ல ஒரு சக்தியாக, நல்ல ஒரு செய்தியாக எல்லாருக்கும் போய் சேரும்.
அப்படிங்கிறத அந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். முதன்மையாக இன்றிலிருந்து அனைவரும் அந்த 11-11க்கு வந்து அந்த கூட்டு பிரார்த்தனை ஆரம்பிப்போம் என்று நம்ம இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிட்டு, குழுவில வந்து 4 குழுவிலும் உங்களுக்கு அந்த 11-10க்கு ஒரு ரிமைண்டர் கொடுக்கப்படும். தினம் தினம் கொடுக்கப்படும். ஒரு குறுகிய காலத்துக்கு. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ஞாபகம் வர்றது கஷ்டமா தான் இருக்கும். அதனால 11-10க்கு வந்து உங்களுக்கு அந்த ஒரு ரிமைண்டர் கொடுக்கப்படும். அனைவரும் அந்த கூட்டு பிரார்த்தனை வந்து ஒரு நிமிஷம் இருந்து நம்ம அதை செய்து சிறப்பிக்க வேண்டுமாய் இந்த நேரத்திலே அம்மாவுக்கு அவங்க சொன்னதுக்கு நம்ம கண்டிப்பாக இது வந்து ஒரு நம்ம செய்து காட்டணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு அற்புதமான ஒரு செய்தி அப்படிங்கிறதையும் இதை தொடர்ந்து செய்வோங்கிறதையும் நம்ம அவங்களுக்கு தெரியப்படுத்துவோம். நன்றிங்கம்மா, வாழ்த்துக்கள், சந்தோஷம். நன்றி. நன்றி. இன்றைய நிலைகள் நமக்கு அற்புதமா இந்த செய்தியை சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க செய்தி இன்னைக்கு பேசின விஷயங்கள்ல வந்து எதையுமே வந்து நீங்க தேட வேண்டியது இல்லை. உங்க வீட்டுல இருக்கிற பொருட்கள் தான். இவ்வளவு பொருட்களை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம ஒண்ணுமே தெரியாம, அதாவது எப்பட ஒரு காற்று இருந்த இடத்துல வெற்றிடம் இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு ஏமாற்று வேலை அப்படிங்கிற மாதிரிதான். பொருள் எல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு தேடிட்டு இருக்கிறதும் ஒரு ஏமாற்று வேலை தான். அப்ப நம்ம எல்லாமே கையில வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே நம்ம தேடிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா எவ்வளவு பெரிய ஒரு ஏமாளியாக நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கண்டிப்பாக நம்ம உணர வேண்டும். நமக்கு நாமே எந்த அளவுக்கு நாம் வந்து மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் இன்னைக்கு இந்த விஷயங்கள் இவ்வளவுதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. இது சாதாரண விஷயங்கள் கிடையாது. ஒரு எல்லா விஷயத்துக்கும் ஒரு எதிர்ப்பு சக்தி என்பது வேண்டும். அது நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம இந்த பிராண சக்தியிலோட நம்ம இது பண்ணிருப்போம், படிச்சிருப்போம். அந்த பிரபஞ்சத்துல இருந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த ஆற்றலை உள்வாங்கி நம்மளுடைய ஆறாப்பவரை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு, அந்த ஆறாப்பவரை மேம்படுத்திக் கொள்வதற்கு வேண்டியான சக்தியும் உணவுல இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவுல இருந்து நம்ம எந்த அளவுக்கு எடுத்து உடல் உயிர் சக்தியை நம்ம வந்து பெருக்கிக் கொண்டால் மட்டும்தான் அந்த நம்ம இன்னும் நம்மளுடைய உடலுடைய எதிர்ப்பு சக்தியை பெருக்கிக் கொள்ள முடியும் என்பதற்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்கின்றன. இன்னைக்கு அம்மா சொன்ன விஷயங்கள் அதுலயும் முதன்மையான விஷயங்கள். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து சாதாரண விஷயங்கள் கிடையாது. அந்த துளசி மாடம் என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய நல்ல ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது முன்னோர்கள் வச்சிருந்திருக்காங்க. அதை விட நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. இந்த அம்மா சொன்ன இன்னைக்கு ஒவ்வொரு விஷயங்களும் சரி, உணவு முறைகளும் சரி, நம்ம தினம் தினம் பயன்படுத்தக்கூடியதுதான். கண்டிப்பாக இதை வாங்கி நம்ம அந்த எதிர்ப்பு சக்திக்கு உண்டான உணவு முறைகள் என்ன என்பதை பற்றி நமக்கு விளக்கம் கொடுத்து சிறப்பித்த அவர்களுக்கு நாம் தினம் தினம் அதை பின்பற்றி நாமும் ஆரோக்கியமாக வாழ்ந்து மற்றவர்களுக்கும் இன்னைக்கு அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு சொல்றது இல்ல, இன்னைக்கு ஒரு டாபிக் இருந்ததுன்னா நம்ம ஒருத்தவங்கள்ட்ட பேசுறோம்னாக்கா அது ஃபர்ஸ்ட் டாபிக் இதாதான் இருக்கணும். இன்னைக்கு என்ன காலைல இப்ப நீங்க ஏஞ்சி போய் வெளில போறீங்கன்னாக்கா வெளில இருந்துட்டு இருந்தா ஏமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள்ட்ட பேசுவீங்க. ஏன்னா நீங்க காலையில இருந்து உட்காந்துருக்கீங்க. இன்னொருத்தவங்க பார்த்தா அப்பதான் ஏஞ்சி வருவாங்க. அவங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்லுங்க. காலையில நான் 4:30க்கெல்லாம் ஏஞ்சிட்டேன். இன்னைக்கு வந்து காலை சக்கரங்கிற ஒரு நிகழ்ச்சி இருந்துச்சு. அற்புதமா ஒரு செய்தி இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லிட்டு அப்புறம் உங்க கதையை வாங்க பேசுங்க. பால் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கூட கேட்கலாம். மத்த விஷயங்களை நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனா அப்ப வந்து ஏதோ ஒரு மைண்ட் அவங்களுக்கு வரும். இந்த அம்மா என்னடா டெய்லி ஏஞ்சி செய்யறாங்களேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நாள் உங்களுக்காக அவங்க செய்யறதுக்கு வருவாங்க. இது வந்து கண்டிப்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னா இது மாதிரி நடந்த விஷயங்கள் தான். கண்டிப்பாக உங்களால் எல்லாமே நடக்க வேண்டும் என்றுதான் நாங்க ஆசைப்படுறோம். ஏன்னா இது அம்மா சொன்ன மாதிரி இது வந்து எங்கேயுமே கிடைக்காது, உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்படிங்கல உங்களால் இன்னும் நிறைய நடக்கணும். சாதாரணமா எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக எல்லாரும் பின்பற்றுங்க. இன்றைய நிலைகள்ல நமக்கு சிறப்பா இன்னைக்கு வகுப்பு கொடுத்திருக்காங்க. சிறப்பான வகுப்பு. அனைவரும் பின்பற்றி நல்ல ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு இன்றைய நிலைகள் நமக்கு சிறப்பான வகுப்படுத்தி சிறப்பித்து கொடுத்த இயற்கை மருத்துவர் அகிலாமா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்கம்மா. வாழ்க்கை வளமுடன். கேள்வி பதில் இப்ப வச்சுக்கலாங்கம்மா, இல்ல அடுத்த செஷன் ஒண்ணு தனியா வச்சுக்கலாமா? அடுத்த செஷன்ல வச்சுக்கலாங்க. நான் மணி 7:15 ஆக போகுதுங்க. எனக்கு அடுத்த கிளாஸ் ஒண்ணு இருக்கு எனக்கு. சரிங்கம்மா, நன்றி. அதனால அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அப்புறம் அந்த ஒற்றுமை பலம் அப்படிங்கிற ஒரு குரூப்பும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அது டெலகிராம் குரூப்பா மாத்திருக்காங்க. அதுல எல்லாருமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க. ஏன்னா நமக்கும் அது மாதிரி சூழ்நிலைகள் நிறைய இருந்ததுனாலதான் இப்ப நம்ம 4 குரூப்பா வச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நேத்து காலைல கூட நான் உங்கள்ட்ட கேட்டேன் பாருங்க.